6 நாட்கள் பார்த்ததுக்கு அப்புறம் ஆறுகளை பத்தி பார்த்தோம். ஆறுகள் ஏதேன் தோட்டத்துல ஓடின 4 ஆறுகள். ஏதேன் தோட்டத்தை குறித்து காரியம். ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோமா? ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு கண்டுபிடிச்சோமா இல்லையா? பார்க்கலையா? வசனம் பார்த்தோமே எசேக்கியேல். பூமியின் தாழ்விடங்களில் இருக்கும் பாத்தீங்களா? மறந்துட்டீங்க. பூமியின் தாழ்விடங்களில் இருக்கக்கூடிய ஏதேனின் விருட்சங்கள் ஆறுதல் அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம பார்த்தோம். அப்ப பூமியின் தாழ்விடங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஏற்ற காலம் வரும் பொழுது அந்த மரங்கள் ஆறுதல் அடைகிற அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்தோம் இல்லைங்களா? சோ அதுதான் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது. அப்ப கடந்த வாரம் பார்த்து முடிச்சோடனே நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்தோம். எல்லாரும் என்ன முடிவு எடுத்தோம்? எந்த ஆறு எந்த ஆறை நம்ம வந்து குளிக்க போறோம், எந்த ஆற்றுக்குள்ளாக நம்ம குளிக்க போறோம், எந்த ஆறுகள் வேண்டாம் அப்படிங்கிறது. எந்தெந்த ஆறுகள் பார்த்தோம்? 4 ஆறுகள். யார் யாரு என்னன்னாங்க? பைசோன் நதி, கீகோன் நதி, அடுத்து இதெக்கேல், ஐபிராத். பைசோன், கீகோன், இதெக்கேல், ஐபிராத்னு சொல்லிட்டு 4 ரிவர்ஸ் ஆஃப் ஈடன், 4 ஆறுகள் வந்து இருந்தது. அதுல பைசோன் நதி அப்படிங்கிறது யாருக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம் இல்லையா? மணவாட்டி சபைக்கு அடையாளம். நம்ம போற சபைக்கு இல்ல, மணவாட்டி ஆகிய சபைக்கு அடையாளம். அடுத்து 2வது கீகோன் அப்படிங்கிறது தோழி வகுப்பார். சபை மணவாட்டி அப்படின்னு சொன்னா தோழி வகுப்பாருக்கு அடையாளம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இதெக்கேல் இஸ்ரேல் கூட்டத்துக்கு அடையாளம். 4வது ஐபிராத் நதி உலக மக்கள், மீதி இருக்கக்கூடிய உலக ஜனங்களுக்கு அடையாளம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம இந்த 4 ஆறுகளை பார்த்துட்டு இப்ப எந்த ஆறு ஆற்றை நோக்கி நம்முடைய நதி, நம்முடைய ஓட்டம் ஓட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதை நம்ம கடந்த வாரத்துல முடிவு பண்ணோம். 2 ஆறுகளை நம்ம கண்ணில் பார்க்கவே முடியல. மீதம் இருக்கக்கூடிய 2 ஆறுகள் தான் இருக்கிறது. அந்த ஆறுகளில் ஒன்று பார்க்க முடியாத ஒரு ஆறாக அந்த பைசோன் நதி, அதுதான் நம்ம இருக்கிறோம். அந்த பைசோன் என்பது சபை குறிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குன்னு பார்க்கிறோம். மணவாட்டி சபை அப்படிங்கிற ஒரு சபை. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த முதல் பரிசை பெறக்கூடிய அந்த சபையை குறிக்கிறதா அந்த பைசோன் நதி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எல்லோரும் பைசோன் நதியாக மாற வேண்டும், மணவாட்டி சபை அப்படிங்கிற அந்த பெரிய அங்கத்துக்குள்ள போய் சேரணும் அப்படிங்கறதா ஒரு விருப்பம் அப்படிங்கறத பார்க்கணும். எல்லாரும் உங்களுடைய விருப்பங்களை சொன்னீங்க. எல்லாருமே பைசோன் நதியா மாறணும் அப்படின்னு சொல்லி. அப்ப பைசோன் நதியாக அல்லது மணவாட்டி சபையாக மாற வேண்டும் என்று சொன்னால் சில கட்டுப்பாடுகள், ஒழுங்குகள் இருக்கு. கரெக்டா? மணப்பெண் அப்படின்னு சொன்னா சில கட்டுப்பாடுகள், ஒழுங்குகள் இருக்கு. திருமணம் நிச்சயமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா வெளியில எங்கேயும் மாப்பிள்ளைய கூட வெளியில அனுப்ப மாட்டாங்க. சரிங்களா? வண்டியில எங்கேயும் போகக்கூடாது, தனியா போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பத்திரிக்கை கொடுக்கறதுக்குலாம் நீ போக வேண்டாம் அப்படின்லாம் இருப்பாங்க. வெளியில எங்கேயும் சுத்திட்டு இருக்காத, லீவு எவ்வளவு நாள் போடணும், எல்லா விஷயங்களும் வந்து சில ரூல்ஸ் வந்து இருக்குது. மணவாட்டியாக நிச்சயிக்கப்பட்ட பின்னால் மணப்பெண்ணுக்கும் மணவாளனுக்கும் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்கு. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. இதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கண்ட நேரத்துக்கு போன்ல பேசாத, 11 மணிக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காத, நேரத்துக்கு போய் தூங்கு, நல்லா சாப்பிடு இல்லைங்களா? இதெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஓவரா இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடம்ப மத்திக்கு குறைக்கிறதுக்கு வழியை பாரு. இல்ல ரொம்ப ஒல்லியா தின்னா இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடம்பு போறதுக்கு, சதை போடுறதுக்கு நீ சரியான சாப்பாடுலாம் சாப்பிடணும் அப்படின்னு. அப்ப நிறைய ஒழுங்குகள் இருக்கு. அந்த ஒழுங்குகளுக்குள்ளாக நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம அந்த பாடத்துக்குள்ள போறோம். ஏன்னா பைசோன் நதியாக நம்ம மாற வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அந்த விருப்பத்துக்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடுகள் அமையணும். அவ்வளவுதான். நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப செயல்பாடு. இன்றைய கிறிஸ்தவத்துல எல்லாரும் பாருங்க, மரித்த பின்னால் நான் எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புறாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்ற விஷயம் என்னன்னா, செத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவரிடம் நீங்க போகணும்னா சில விதிமுறைகள் இருக்கு, சில ஒழுங்குகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்றீங்கன்னா அதை ஃபாலோ பண்றது. கரெக்டுங்களா? அப்ப இங்க இருந்து நம்ம சென்னைக்கு போறோம், கோயம்பேடுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா சில ஒழுங்குகள் இருக்கு. எந்த வண்டியில போகணும், எப்படி போகணும், எங்க பஸ் ஸ்டாப் இருக்கு, சில ஒழுங்குகள் இருக்கு. எவ்வளவு டிக்கெட், இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன், நானா கோயம்பேடு போய் சேரணும்னா எப்படி போறது? கரெக்டா? அப்ப எல்லோரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள், சில ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ண தவறுகிறார்கள். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய பெரிய பிரச்சனை. அப்ப அந்த முறையை தான் நம்ம சரியாக சொல்லிக் கொடுக்கணும். எல்லாரும் பரலோகத்துக்கு விரும்புறது நல்ல விஷயம். ஆனால் அந்த பரலோகத்துக்கு போறதுக்கான விதிமுறைகள் என்ன,
ஒழுங்குகள் என்ன, எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடைமுறை பாவனம் மாத்தணும். நான் மனவாட்டியாக இருக்க போறேன், மனப்பெண்ணாக மாற போறேன், என்னுடைய ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி வாழ வேண்டும், என்ன வார்த்தைகளை பேசணும், எப்படி நான் ட்ரெஸ் பண்ணணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இது எல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்க தவறக்கூடாது. சோ இன்றையிலிருந்து நம்ம முடிவெடுக்கிறோம். போன வாரத்துல இருந்து நம்ம நம்முடைய விருப்பத்தை சொன்னோம். இன்றையிலிருந்து நம்ம முடிவெடுக்கிறோம், மனவாட்டி சபையாக மாற வேண்டும் என்று விரும்பினோம். நம்முடைய விருப்பத்தை தேவன் கேட்டார். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை, நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் கொண்டு வரணும். நான் மனவாட்டி சபையாக மாற வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்தேன். அதற்கேற்ற விதத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். கரெக்ட் தானே? பேசுறது சரிதானே? ரைட். சோ இப்ப இந்த தாட்டை அடி மனசுல நீங்க வச்சுக்கணும். இந்த சிந்தனை அடிமனதுல வைத்துக் கொண்டு நம்ம இனிமேல் நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம், நம்முடைய பாவனைகள் எல்லாம், நம்முடைய பாடங்கள் எல்லாம் அப்படியாக அமைந்திருக்க வேண்டும் என்ற ஜெப சிந்தனையோடு நம்ம இன்னைக்கு பாடத்தை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம், தேவன் ஏன் தீமையை அனுமதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாடம். Does God permit evil? இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் சிருஷ்டிப்பின் காரியங்களை பார்த்தோம். அடுத்து ஏதேன் தோட்டத்தை எப்படி தேவன் சிருஷ்டித்தார், அது இப்ப எங்க இருக்குது, அதுல இருந்த மிக முக்கியமான 4 ஆறுகள் என்ன அப்படிங்கிற காரியங்களை பார்த்தோம். இப்ப 3வது வகுப்பாக, முதல் உலகத்துல 3வது வகுப்பாக ஏதேன் தோட்டத்திலே நடந்த மிக முக்கியமான நெகட்டிவான விஷயம் என்னன்னா தீமையின் அனுபவம். ஏதேன் தோட்டத்துல மரணம் என்கிற ஒரு தீமை வந்துச்சு. கரெக்டுங்களா? சாவா என்கிற ஒரு தீமை வந்தது. வலி, வேதனை அப்படிங்கிற தீமை அவருக்கு கொடுக்கப்பட்டது, தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. நாம நினைச்சோம் ஏதேன் தோட்டம் ஒரு பரிசுத்தமான இடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தது உண்மைதான். ஆனால் தேவன் என்ன பண்றாரு, மரணம் என்கிற ஒரு காரியத்திற்குள்ளாக மனுக்குலத்தை கொண்டு போறார் இல்லைங்களா? பிள்ளை பேரு, வலியோடு பிள்ளை பெறுகிறது. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த கஷ்டப்பட்டு பாடுபடுவாய், உன்னுடைய பூமி முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கும், சாபமாக போகுது என்கிற பல ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்துதான் ஆரம்பித்தது. அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், தேவன் ஏன் தீமையை அனுமதிக்கிறார்? தேவன் ஏன் இந்த உலகத்திலே மரணத்தை கொண்டு வந்தார்? தேவன் ஏன் வலி, வேதனைகளை கொண்டு வர்றார்? அவர் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்றால் தன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்படுறதை அவர் விரும்புவாரா? அப்ப இந்த கேள்விகள்லாம் வரும் பொழுது அதோடு சேர்ந்து சில துணை கேள்விகள் வருகிறது. என்னதுன்னா, இந்த உலகில் கடவுள் ஒருவர் இருக்கிறாரா? இவங்க இந்த கேள்வியை கேட்பவர்கள் எதை அடிப்படையாக கொண்டு கேட்கிறாங்க? கடவுள்னா ஒருத்தர் இல்லப்பா, கடவுள் ஒருத்தர் இருக்கிற நம்புற அப்படின்னு எந்த சூழ்நிலை அடிப்படையை வச்சு கேட்கிறாங்கன்னா, ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு துக்கமான மனநிலையில் இருக்கும் போது கடவுள் ஒருத்தர் இருக்காரா, அவருக்கு கண்ணு இருக்கா, பார்த்துட்டா இருக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? உலகத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா கடவுள் இருக்காரா, ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இவ்வளவு லஞ்சம், ஏன் இவ்வளவு அநியாயம் நடக்குது, ஏன் இவ்வளவு மரணங்கள் வருகிறது, ஏன் சுனாமியில இவ்வளவு பேர் சாகுறாங்க, ஏன் இவ்வளவு கொள்ளை நோய்கள் வந்துச்சு, என்ன உங்க கடவுள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, பார்த்துட்டு சும்மா இருப்பாரா, கைதட்டிட்டு இருக்காரா, சந்தோஷப்பட்டு இருக்காரா என்கிற கேள்விகள் எல்லாம் மனுக்குலம் மாத்திரமல்ல நம்முடைய மனதிலும் கூட சில நேரங்களில் தோன்றுவது உண்டு. எப்பொழுது என்றால் வலிகளும் வேதனைகளும் நமக்கு அதிகமாகும் பொழுதுதான் இந்த கேள்வி, கடவுளே நீங்க இருக்கீங்களா? ஏன் நம்ம இந்த கேள்வி கேட்க மாட்டோம்? நமக்கு தெரியும் கடவுள் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் சொல்லிட்டு, ஆனாலும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ன, ஏன் அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு வரும். சோ அந்த கேள்விகளுக்கான பதிலை தான் நம்ம இன்னைக்கு பாடத்துல பார்க்கிறோம். ஏன் தேவன் தீமையை ஏதேன் தோட்டத்திலே அனுமதிக்க ஆரம்பித்தார்? ஏதேன் தோட்டத்திலே அனுமதிக்கப்பட்ட அந்த காரியம் இந்த மனுக்குலம் முழுவதும் தொடர்ந்து வந்தது, இன்றும் வந்து கொண்டு இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம மௌலிவாக்கத்துல ஒரு கட்டடம் விழுந்து இருந்து நொறுங்கியது. 2015 ஜூன் மாசம் 28ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு அந்த வார வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த கூலி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா 61 வடமாநில தொழிலாளர்கள் நம்ம மௌலிவாக்கம் தெரியும் இல்லைங்களா, அங்க வந்து எல்லாத்தையும் சம்பளம் பட்டுவாடு நடந்துட்டு அந்த நேரத்துல மழை பெய்யுது. அந்த கட்டடம் என்ன இருக்கு, அப்படியே உள்ள போய் 61 தொழிலாளர்களுக்கு இறந்து போறாங்க. வடமாநில தொழிலாளர்கள் 2015 ஜூன் மாதம் 28ஆம் தேதி மாலை 5:30 நடந்த ஒரு நிகழ்வு. 61 தொழிலாளர்கள் அப்படியே புதைந்து போனாங்க. அப்ப வந்து இந்த கேள்வியை உலகமெல்லாம் கேட்டாங்க, கடவுள் ஒருத்தர் இருக்காரா? என்ன பண்ணாங்க? திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒர்க் பண்றாங்க,
சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அதை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல மழை வச்சு அந்த கட்டணம் அப்படியே உள்ள போகுது. அப்ப கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? வாரம் முழுவதும் 7 நாள் வேலை செஞ்சாங்க, 6 நாள் வேலை செஞ்சது பெரிய தவறா என்கிற ஒரு கேள்வி நம்ம வந்து எழுப்புறோம். 2004 பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல சிறு பிள்ளைகள் எல்லாம் எரிந்தாங்க, தீப்பிடிச்சு இறந்தது. ஜூலை மாதம் 16ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சி. 2004 காலையில 9:15 ஸ்கூல் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. டாடா காமிச்சிட்டு அப்பா அம்மா எல்லாம் பிள்ளைகளை விட்டுட்டு எல்கேஜில இருந்து யூகேஜி டாடா காமிச்சு சாயந்தரம் அப்பா வந்து கூட்டிட்டு போறப்பா 1 மணிக்கு இங்க வந்து நெல்லு எல்லாம் சொல்லிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. 10:30 மணிக்கு பத்தி எரி கட்டணம். சமையல் கட்டில இருந்து அந்த ஒரு நெருப்பு துண்டு வந்து பத்தி எரியுது. 4வது மாடியில இருந்த குழந்தைகள் தப்பிக்க முடியல. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கவங்க தப்பிச்சுட்டாங்க. மேல் மாடியில இருந்த சிறு குழந்தைகள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் எல்கேஜி இந்த பிள்ளைகளாம் தப்பிக்க முடியல. 94 குழந்தைகள் கருகி போய் எடுத்தாங்க. 9:15 கொண்டு வந்து விட்டுட்டு போனவங்க எல்லாம் 10:45 குழந்தையை கறிக்கட்டையா எடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது குழந்தைகள் என்ன தப்பு பண்ணாங்க? பெரியவங்க தப்பு பண்ணிருப்போம், 1000 பிரச்சனைகள் தவறுகள் இருக்கும். குழந்தைங்க பார்த்து இப்பதான் எல்கேஜி யூகேஜி போனாங்க, அவர்கள் என்ன தவறு செஞ்சாங்க? ஏன் கடவுள் இவர்களை போய் கொலை செய்யணும்? ஏன் இவங்களை சாகடிக்கணும்? இவர்கள் சாகாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்யக்கூடாதா என்கிற கேள்விகள் எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம கேட்பது உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 2019 இருந்து 22 வரைக்கும் கொரோனா அலை. உலகம் முழுவதும் 70 லட்சம் பேர் இந்த கொரோனாவில் இறந்து போறாங்க. 3 வருஷத்துல 70 லட்சம் பேர் இந்த கொரோனா அலையினால், இந்த வியாதியினால் அவங்க இறந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே 2004 டிசம்பர் 26 சுனாமி, 2.5 லட்சம் பேர் இந்த உலகம் முழுவதும் இறந்து போறாங்க. கிறிஸ்துமஸ் முடிஞ்ச அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர். இப்படி தங்களுடைய வாழ்க்கையை அநியாயமாக இழந்தவர்கள். சரிங்களா? ஏதோ அடிச்சா இவன் குத்துறான் அப்படிங்கிறது ரைட், ஓகே. பட் திடீர்னு அவங்க 2 குடிச்சிட்டு இருந்தாங்க. வேளாங்கண்ணி கடலில் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூர் பகுதியில் விளையாடிட்டு இருக்காங்க. கிறிஸ்துமஸ் லீவுக்காக போயிருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுனாமி அலை வந்து அவ்வளவு பேரை 2.5 லட்சம் பேர் வீடுகள் இழந்தவங்க பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் வீடுகளை இழந்தாங்க. அப்ப உங்களுடைய கடவுள் எங்கே போனார் என்கிற ஒரு கேள்வியை இந்த உலகம் யதார்த்தமாக கேட்பது அது நியாயமான ஒரு கேள்வி. அப்ப இந்த கேள்வி நமக்குள்ளாவும், இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் பெரிய அளவுல உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வு. நம்முடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா சில பெயின்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், வலி மிகுந்த காரியங்கள்லாம் இருக்கும். நம்ம குடும்பத்துல திடீர்னு ஒருவரை இறக்கம் கொடுத்திருப்போம், திடீர்னு ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம போயிருப்பாங்க, திடீர்னு ஒரு வலி வந்திருக்கும், வேதனைகள் வந்திருக்கும், திடீர்னு பினான்சியலா பொருளாதாரத்துல நஷ்டங்கள் வந்திருக்கும். இப்ப கடவுள் நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் தேவன் இப்படி எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தார்? சோ இந்த ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கும். சோ அப்ப நம்ம இந்த ஒட்டுமொத்த கேள்விகளுக்கான பதில் தான் இன்னைக்கு பாடம். ஏதேன் தோட்டத்துல ஏன் தேவன் மரணத்தை கொண்டு வந்தார், ஏன் வலி வேதனைகள் சாபத்தை கொண்டு வந்தார் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நடந்த எல்லா விதமான வலிகள், வேதனைகள், மரணங்கள், கொடூரங்கள், ஓலங்கள் எல்லாவற்றுக்குமான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சோ இப்படி பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா நான் 3 கேள்வி கேட்டேன். 1, கடவுள் ஒருவர், தேவன் ஒருவர் இருக்கிறாரா? இது வறட்சி ஒரு பக்கம், வறட்சி ஒரு பக்கம், மழை அடுத்து ஆக்சிடென்ட், புதிதாக திருமணம் செய்து புதுவாழ்வு துவங்குவதில் வீடு திரும்புவதில் பரிதாபமாக விபத்தில் சிக்கி இறக்கிறார். எவ்வளவு பேரை நம்ம பார்க்கிறோம்? ஏன் இந்த வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்க துவங்கிறதுக்குள்ள இந்த மாதிரி சூழ்நிலைகள் உலகம் முழுவதும் நடக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பாருங்க, ஏன் பிறக்கிறோம் ஏன் இறக்கிறோம் என்று அறியாமல் ஏழை நாடுகளில் பச்சிலம் குழந்தைகள் உண்ண உணவில்லாமல் பட்டினியாக கிடக்கிறார்கள். இந்த போட்டோ ரொம்ப ஃபேமஸா இருந்தது. இவர்கள் ஏன் பிறந்தார்கள்? ஆச்சரியமான கேள்வி. உலகம் முழுவதும் விசேஷமாக ஆசியா நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள்ல இந்த மாதிரி பட்டினி சாவுகள் நிறைய இருக்கு. சாப்பாடு இல்லாம செத்து போற குழந்தைகள் வந்து நிறைய லட்சக்கணக்கான. அது மாதிரி நோய்கள், எய்ட்ஸ், சார்ஸ், புற்றுநோய், அம்மை, பலவிதமான நோய்களின் தாக்குதல்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் ஏன்? அங்க குறைபாடு, ஹேண்டிகேப்டா, கை இல்லாம கால் இல்லாம பிறந்தவங்க, கண்ணு இல்லாம பிறந்தவங்க, வாழ்க்கையில ஏதோ ஆக்சிடென்ட்ல கை போயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு, பரவாயில்ல, பிறக்கும் போதே ஊனமாக பிறந்தவர்கள் அப்படிங்கிறது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பனை பண்ண தீமை செய்பவர்கள் அச்சமின்றி தொடர்ந்து
செய்தாலும் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்கணும். அநியாயம் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு பாக்குறோம். அகதிகள் அடுத்த பிரச்சனை. இப்படி பகிரங்கமான அநீதிகளும் மோச போக்குதலும் அந்நியரை தொற்றுவதற்கு அராஜகம் நிறைந்த மக்கள் மேல் அதிகாரம் செலுத்தப்படுகிறது. ஆனால் தீமை செய்தவர்களுக்கு எந்த தீங்கும் அணுகுவதில்லை. கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க. ஏன் என்கிற ஒரு கேள்வியை நமக்கு இயற்கை சீற்றங்கள். அடுத்தது ஒரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 8:22 ஒரு அழகான வசனம். மொத்த சிருஷ்டியும் எப்படி இருக்குன்னா, நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் படைப்புகள் எல்லாம் ஒன்றாக தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. 8:22 இது வேற மொழிபெயர்ப்பு. நம்ம மொழிபெயர்ப்புல சிருஷ்டிப்புகள் அனைத்தும் பிரசவ வேதனைப்படுகிறது. பிரசவ வேதனை தெரியும், சகோதரர்களுக்கு தெரியும், சகோதரர்களுக்கு தெரியும். திருமணமாகும் எந்த மாதிரி ஒரு லேபர் பெயின் அப்படின்னு சொல்றது, குழந்தையை பெற்றெடுக்கும் போது இருக்கக்கூடிய பெயின். அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய அத்தனை சிருஷ்டிகளும் பிரசவ வேதனையில் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வலி, பிரச்சனைகள், துன்பங்கள். நான் மட்டும்தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே துன்பம் இருக்கிறதாக வேதத்துல நம்ம சொல்லுகிறோம். சோ அப்படி பார்க்கும்போது தான் நம்ம தேவனை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம்? இவ்வளவு அன்பும் நீதியும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இவ்வளவு தீமைகளை ஏன் இந்த உலகத்தில் அனுமதிக்கிறீங்க? நீங்க எவ்வளவு நல்லவர் தானே, இவ்வளவு அன்புள்ளவர் நாங்க படிக்கிறோம், ஏன் இவ்வளவு தீமைகள், ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு நம்ம அதை கேட்கும் போது பாத்தீங்கன்னா, தேவன் கவனிக்க மாட்டாரா? இது தடுக்க முடியாதா? ஏன் அவருடைய அமைதலுக்கான காரணம் என்ன? ஏன் அமைதியா இருக்கிறாரு? சோ இப்ப பல காரியங்களை நம்ம வந்து பார்ப்போம். இப்பதான் அதற்கான பதில் நம்ம எங்க தேடணும் அப்படின்னா பைபிள்ல தான் தேடணும். ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். இப்ப இவ்வளவு கேள்வி கேட்கிறோம். இதெல்லாம் கேட்கும்போது கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கோம். இதுல தாங்க உங்களுக்கு விஷயம் இருக்குது. உங்க கேள்விகளுக்கான கேள்விகள் எல்லாம் நியாயமான கேள்விகள். ஆண்டவரே இருந்தாலும் இந்த கேள்விகள் நியாயமான கேள்வின்னு சொல்லுவார். ஆனா இதற்கான பதில் தெரியாம தான் நம்ம குழம்பிக்கிட்டு இருக்கோம். இப்ப பதில் எங்க தெரியணும் இருக்குது அப்படின்னா பைபிள்ல தான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய புஸ்தகத்துல இருக்குது, நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும் என்று அவர் சொல்றாரு. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஆபகுக்கு 1:12-13 அதுல அவர் சொல்றாரு, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீங்களே அப்படின்னு அந்த ஆபகுல அவர் தீமையை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். ஆனா நீங்க அநியாயத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. அநியாயம் பண்றவே அநியாயம் பண்ணிட்டே இருக்கான். கொலை பண்ணவே கொள்ளையடிச்சவன் தான் சந்தோஷமா இருக்கிறான் இல்லையா? 5000 கோடி 10,000 கோடி அடிச்சவன் தான் ஜாலியா வெளிநாட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம 5-10 கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப தேவனை பார்த்து சொல்றோம், நீங்க அநியாயத்தை நோக்கி கொண்டிருப்பது என்ன, ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆபகுக் தீர்க்கதரிசி அப்ப கேட்கிறாரு. நம்மகிட்ட இருந்த அந்த கேள்விகள் அத 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபகுக் தீர்க்கதரிசி கேட்டார். தேவனை நோக்கி பார்த்தார். தீமையை பார்க்க மாட்டாதவர் சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கு நடக்கிற அந்த அநியாயங்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கீங்களே ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு பாருங்க. ஏசாயா 41 வாசிக்கலாம். 41:21. இப்ப தேவன் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குது. என்ன கேஸ்? ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப உங்களுடைய வழக்கை கொண்டு வா, நம்ம விவாதம் பண்ணலாம். கம் லெட் அஸ் டிபேட். ஏசாயா 1:18 அதே வசனம் தான். கம் லெட் அஸ் டிபேட். டிபேட்னா என்னது? டிபேட்னா என்னது? பட்டிமன்றம். வாங்க வழக்காடுவோம். வழக்காடு மன்றம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பட்டிமன்றம். வாங்க வழக்காடுவோம். நீ உங்களுடைய கேள்விகளா வைங்க, நான் என்னுடைய பதில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேவன் வந்து சில காரியங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். சோ இப்ப அதன் அடிப்படையில இப்ப நம்ம வந்து கேள்விலாம் கேட்டோம். நம்ம கேள்விலாம் கேட்டோம். ஏன் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? ஏன் பார்த்துட்டு இருக்காரு? ஏன் இவ்வளவு தீமைகள் இந்த உலகத்தில் நடக்குது? இதெல்லாம் முடிவு என்ன? இதெல்லாம் இந்த கேள்விகள் நம்ம வைக்கும் போது அவர் பதில் சொல்ல போறார். இப்ப அந்த பதில்களை மாத்திரம் வேத வசனங்கள் மூலமாக நம்ம இதை பார்க்க போறோம். சரிங்களா? சரி, முதல்ல தீமை அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமை அப்படின்னு சொன்ன அர்த்தம்னா வாட் டஸ் ஈவில் மீன்? தீமைனா என்னன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ துன்பத்தை உண்டாக்கும் எதுவானாலும் அது தீமை. நேரடியாகவோ மறைமுகமாகவோ துன்பத்தை கொடுக்கக்கூடிய எல்லாமே தீமை அப்படின்னு சொல்றோம். இன்னும் சுருக்கமா சொல்றதா இருந்தா நன்மைக்கு எதிரானது எல்லாமே தீமை, நல்லதுக்கு எதிரானது எல்லாமே கெட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி நன்மைக்கு எதிரானது எல்லாமே தீமை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்றோம்.
ஓகேங்களா? முதல்ல தீமைனா என்ன, ஏன் தேவன் தீமை அனுமதிக்கிறார் என்ற கேள்விக்கு முன்னாடி தீமைனா முதல்ல என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த தீமை எங்க இருந்து ஆரம்பிக்குது? எங்க ஆரம்பிச்சிச்சு? ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சிச்சு. என்ன பேர்ல இருந்தது அது? நன்மை தீமை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி மரம் என்கிற ஒரு மரத்தையே வைக்கிறார். a tree of good and evil அப்படின்னு சொல்லுவோம். நன்மை தீமை ஆதியாகமம் 2:8-9 நீங்க எழுதிக்கலாம், தெரிஞ்ச விஷயம். ஆதியாகமம் 2:8-9 மற்றும் 17. சரிங்களா? இப்ப தேவன் ஏதேன் தோட்டம் என்ற பெரிய தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தின் மையத்துல ஜீவ விருட்சத்தின் கனியை வைக்கிறாரு. ஒண்ணு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் வைக்கிறார். ரெண்டு முக்கியமான ஸ்பெஷல் ட்ரீ, விசேஷமான மரங்கள் அங்க வைக்கப்பட்டது. ஜீவ விருட்சத்தின் கனி அப்படின்னா அந்த கனியை சாப்பிட்டா சாக மாட்டீர்கள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் விருட்சம் அங்க வைக்கப்பட்டது. அந்த மரத்தினுடைய கனிகளை சாப்பிட்டா நன்மை எது தீமை என்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க அறிந்து கொள்வீர்கள். சோ இந்த ரெண்டு விதமான மரங்களை அங்க மையத்துல வைத்து எப்ப தேவையோ அப்ப நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அங்க சொல்லி இருக்கு. ஆனால் அப்ப நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தேவன் சபிப்பதற்கு முன்பாகவே, தண்டனையை மனுக்குலம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே, பாவம் வருவதற்கு முன்பாகவே தீமை என்கிற வார்த்தை அங்க பைபிள்ல இருக்கு. தண்டனையினால் தான் தீமை வந்தது என்பது அல்ல. கரெக்டுங்களா? பாவம் பண்ணதுனாலதான் தீமை வந்துச்சா? இல்ல. பாவத்துக்கு முன்பாகவே தீமை என்கிற ஒரு காரியம் பைபிள்ல இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சரிங்களா? அதை வைத்திருக்கிறார். ரைட். இப்ப இத நம்ம என்ன பண்றோம்? அத பாவத்தினால அதை போய் இழந்தோம், அந்த ஆசீர்வாதங்களை இழந்தோம். ஜீவ விருட்சத்தின் கனி நன்மை தீமை. இப்ப இதை என்ன பண்றாங்க? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அதை சாப்பிட்டோன்னு இவர் தேவன் அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த உரையாடல் நடக்கும். ஆதாம் கேள்வி கேட்கிறார். ஆதாம் போய் ஒளிஞ்சிருப்பார் இல்லையா? ஆதாம பார்த்து கேட்கிறார். முதல் கேள்வி என்னது? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே முன்னாடி போய் சாரி கேட்கறது. சாரி, நான் உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அல்லது பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவது அது அப்புறம் பேசிக்கலாம், ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயம். நாமே முன் போய் சரண்டர் ஆகுது, சரணாதியாடை இல்லைங்களா? அது. ஆனால் தேவன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ஆதாம் தன்னுடைய குறைய, தன்னுடைய தவற, பாவத்தை ஒத்துக்கல, சொல்லவே இல்லை, அறிக்கை செய்யவில்லை. இல்லையா? நான் தவறு பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஒரு நிமிஷம் நீங்க அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் கேட்டிருப்பார் இல்லையா? எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. மரத்துக்கு பின்னே இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்து கேட்கிறாரு, புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை புசித்தாயோ, உனக்கு யாரு கொடுத்தது? புசித்தாயோ அப்படின்னு சொன்ன. ஆமா. அப்ப ரெண்டாவது சான்ஸ், ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே தெரியாம புசிச்சுட்டேன், என்னை மன்னிச்சுடுங்க அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கணும், வரல. ஆம் புசித்தேன், அதோட நிப்பாட்டு. சாரி கேட்கவே இல்லை. அடுத்து மூணாவது ஒரு கேள்வி கேட்கிறாரு, உனக்கு யாரு கொடுத்தது? இவர் தான், நீர் எனக்கு கொடுத்த ஏவாள் தான் எனக்கு கொடுத்தாரு, அவங்க கொடுத்தாங்க, நான் வாங்கி சாப்பிட்டுட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தையும் மூன்றாவது முறை வரவில்லை. சரிங்களா? சோ இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்ப அதை கேட்கிறாங்க அப்படின்னா முதல்ல வாலண்டியரா போய் சொல்லிருக்கோம். இல்ல ரெண்டாவது முறை மூணாவது முறை இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் உடைஞ்சிடும். அப்ப நம்ம அங்க பாத்தீங்கன்னா ஆதாமுக்கும் ஆண்டவருக்குமான அந்த உறவு உடையுது. இவர் கேட்கவே இல்லை இல்லைங்களா? மன்னிப்பு கேட்கவே இல்லை, தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. அதுக்கு பதிலா நீர் எனக்கு கொடுத்த, ஆண்டவரே குற்றம் சுமத்துறாரு, நீர் எனக்கு தந்த இந்த ஸ்திரியானவள் தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன்டா கேக்குறீங்க? அவளோட போய் கேளுங்க அப்படிதான் அர்த்தம். நீங்க தானே கொடுத்தீங்க, அங்க போய் கேளுங்க. அப்ப மனுக்குலம் இப்படித்தான் தன்னுடைய வாய்ப்புகளை இழந்து, ஆசீர்வாதங்கள் இழந்து, நன்மைகளை இழந்து தீமையின் அனுபவத்திற்குள்ளாக செல்ல ஆரம்பித்தது. இப்போ ஒரு கேள்வி, இந்த மரணம் வந்தது, இந்த தீமையின் அனுபவம் வந்ததற்கு யார் காரணம்? கர்த்தர் காரணமா? இல்ல சர்ப்பம் சாத்தான் காரணமா? இல்ல மனிதன் காரணமா? சரிங்களா? தீமையின் அனுபவம் வந்ததுக்கு யார் காரணம்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சர்ப்பம் தான் காரணம் அப்படின்னாங்க. நீங்க நல்லா ரொம்ப தெளிவா இருக்கீங்க. மனுஷன் தான் காரணம், சாத்தான் தான் காரணம், சர்ப்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்லணும். அவன் சொன்னானா உனக்கு எங்க புத்தி போச்சுன்னு கேட்கிறோமா?
நம்ம 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 பசங்களே கேட்போம் இல்லைங்களா? அப்ப உங்க ஃப்ரெண்ட் அப்படி சொன்னானா கூப்பிட்டானா நீ ஏன் போன, நீ ஏன் பண்ணுன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? உன்னுடைய அறிவு எங்க போச்சு அப்படின்னு தானே கேட்போம். அதே பாணியில தான் இப்ப நம்ம யாரை குற்றப்படுத்தோம்னா மனுக்குலம், மனிதனும் மனுஷியும் தான் தவறுகளுக்கு காரணம், தீமையின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதற்கு காரணம். இந்த உலகம் தீமைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. மனுக்குலம் மரித்து போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. சரிங்களா? கஷ்டப்படணும், வேர்வை சிந்தணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமே அல்ல. அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்கணும், செழுமையா இருக்கணும், கொழுமையா இருக்கணும் தான் தேவன் விரும்பினார். ஆனால் நான் என்ன பண்ணேன், அவருடைய கண்ட்ரோல்ல இருந்து நான் வெளியேறி நான் தீமையின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். என்ன சொல்றாரு, இந்த கனியை சாப்பிடாதப்பா, சாப்பிட்டா செத்துருவேன். சரிங்களா? வேண்டாம், இங்க பண்ணாத, இது போகாத அப்படின்னு சொல்லும் போது நம்ம கேட்கணும். நம்ம கேட்காம நம்ம மீறி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தண்டனைக்கு, அந்த வரக்கூடிய துன்பத்துக்கு காரணம் நான் தான். நீங்க சாரி, நீங்க சொல்லி நான் கேட்கல, அதனால எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. ஓகேங்களா? சோ அப்ப அதுதான் இவன் 3 பேர்ல யாரு காரணம் அப்படின்னா தேவன் இல்ல. எல்லாரும் தேவன் தான் கை காமிக்கிறோம் இல்லையா? சாத்தானும் கிடையாது, மனிதன் தான் காரணம். சாத்தானுடைய வேலை ஏமாத்துறது தான், அவன் ஏமாத்து தான் செய்வான், பொய் சொல்றதுதான் அவனுடைய வேலை, தொழிலே தான். நாம் தான் ரொம்ப கவனமா இருந்திருக்க வேண்டும். ஆகையால் மனிதன் தான் அதை, உதாரணத்துக்கு ஹெல்மெட் வந்து கம்பல்சரி, கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போடலாம். சரிங்களா? ஹெல்மெட் வந்து கட்டாயம் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்மெட் போடாம போயிட்டோம், போலீஸ் பிடிச்சிருச்சாங்க, ஃபைன் போட்டாங்க. ஆண்டவரே உங்க கண்ணு இல்லையா, நான் 500 ரூபாய்க்கு எங்க போவேன், 1000 ரூபாய்க்கு எங்க போவேன், எனக்கு என்னை பத்தி தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு காலையில இருந்து ஜோ பண்ணி அழுது. இது எதுக்குது? இந்த அரசாங்கத்தை சபிக்கிறது, போலீஸ்காரரை சபிக்கிறது எதுக்கு? கரெக்டா சட்டம் போட்டாங்க. சட்டம் என்ன போட்டாங்க? ஹெல்மெட் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த விதியை மீறினா உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது ஏற்கனவே பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டே இருந்தது அரசாங்கம். சரிங்களா? அப்ப அந்த விதியை நான் மீறுகிறேன், நான் மீறி அந்த தண்டனையை நான் வருவித்துக் கொள்கிறேன். இதுக்கு அரசாங்கத்தை குற்றம் சுமத்தக்கூடாது, போலீஸ்காரரை குற்றம் சுமத்தக்கூடாது, கவர்மெண்ட்டையோ கடவுளையோ கர்த்தரையோ நம்ம குற்றம் சுமத்தக்கூடாது. நான் தான் காரணம். இதேதான் அங்கும் நடந்தது, ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். ட்ரங்க் அண்ட் டிரைவ், குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாதுங்கிறது ஒரு ரூல், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரூல். நான் குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டி எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி அதை பெனால்டி கட்டி நஷ்டம் கட்டி கோர்ட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ஆகி ஐயோ பயங்கர ஒரு ஒரு அலைக்கழிப்புங்க. கடந்த 1 மாசமா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, சர்ச்சுக்கு போக முடியல, ஊழியம் பண்ண முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல. ஏங்க? ஏன்னா இதுதான். அப்ப எது தவறு என்று சொல்லப்பட்டதோ அதை நான் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு சாதாரண ஒரு அடிப்படையான அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப ஏதேன் தோட்டத்துல வந்த தீமையின் அனுபவம், அது எல்லாத்துக்கு காரணம் மனுக்குலம் மாத்திரமே என்கிற ஒரு காரியத்தை தேவன் அங்கே வேத வசனங்கள் மூலமாக எடுத்து சொல்லுகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அதே போலதான் வசனத்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 8-12 வரை ஒரு காரியம் இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா லூக்கா 10:8-12 ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை 70 பேரை 2 பேரை அனுப்புறாரு. நீங்க போய் கிராமத்துல போய் நற்செய்தி அறிவிங்க அப்படின்னு சொல்லி, நற்செய்தி அறிவிங்க, சொல்ல வேண்டியது உங்க கடமை, சொல்லிருங்க. அவங்க கேட்கலன்னா என்னவா, காதுல இருக்க தூசி தட்டி நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருங்க. நியாய தீர்ப்பு நாள்ல நான் கணக்கு கேட்டுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அவங்களே. நம்ம வேலை என்னது? சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை, போய் சொல்லிடணும். கேட்கல அப்படின்னா விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. நீங்க அவளை குறிச்சு அழுகாதீங்க, கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நியாய தீர்ப்பு நாள் வரும், அப்ப வந்து நான் கேட்பேன் என்ன ஆச்சு அப்படின்னு. எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, உனக்கு தான் வந்து சொன்னாங்களே, நீ கேட்டியா என்கிறத நான் பாத்துக்குவேன் அப்படிங்கிறார். அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல ஐயோ குத்துது குடையுது அப்படின்னு சொன்னா ஒண்ணு செய்ய முடியாது. உனக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அங்க நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் அன்பான சகோதர சகோதரி ஏதேன் தோட்டத்திலும் நடந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை. அப்ப முதல்ல இதுல நம்ம தெளிவா இருந்துக்கணும். who is responsible? யார் இந்த தீமைக்கு பொறுப்பு என்றால் மனிதர்கள் மாத்திரமே பொறுப்பு, ஆதாம் ஏவாள் மட்டுமே பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப அடுத்து 2வது கேள்வி, சரிங்க, அவர் தப்பு பண்ணதுக்கு எதுக்கு மொத்த உலகம் பாதிக்கப்படுது? அவர் தப்பு பண்ணாரு, அதுக்கு எதுக்கு மொத்த உலகமும், ஒருவர் செய்த தவறுக்கு மொத்த உலகம் ஏன் பாதிக்கப்படுது? 2வது ஒரு கேள்வி.
எல்லாரும் கேட்கறதா. அவர் தப்பு பண்ணா அவர் மட்டும் தண்டனை கொடுத்துக்கணும், ஏன் மொத்த உலகத்துக்கும் பாதிப்பு வருகிறது அப்படிங்கிற விஷயம். ஒரு ஃபேமிலியில 5 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் சமைக்கிறாங்க, 6 பேர் சாப்பிடுறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு விருந்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு குரூப் சமைக்குது, ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க. ஒரு சிலர் செய்கிற வேலை, ஒருவர் செய்கிற வேலையை எல்லாரும் பலனை அனுபவிக்கிறோம். ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதம மந்திரி அவர் ஒரு சட்டம் போடுகிறார், அது எல்லாருக்கும் பொருந்துகிறது. 120 கோடி, 60 கோடி, 6 கோடி, எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவ்வளவு பேருக்கு அது பொருந்தி வருகிறது. இந்த கணக்குல பாருங்க, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தேவகுமாரன் இந்த பூமியில இறங்கி வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்து இந்த உலகத்தை மீட்டார். ஒருவருடைய ரத்தத்தினாலே உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படும் போது ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே உலகம் முழுவதும் பாவம் வராதா என்கிற ஒரு கேள்வியை வைக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக வந்து இந்த பூமியில மரித்தார், ரத்தம் சிந்தினார், முழு உலகம் ரட்சிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றீங்க. அதே போலதான் ஒரு மனிதன் செய்த தவறு மொத்த உலகத்துக்கும் தண்டனையாக வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறாரு, ஒரு ராணி இருக்கிறாங்க, அவர்கள் செய்கிற ஒரு தவறு அந்த தேசம் முழுவதும் பாதிக்கப்படும் இல்லைங்களா? ஒரு சட்டம் போடுறாங்க, நல்ல சட்டம், அந்த உலகம் முழுவதும், நாடு முழுவதும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு தவறான சட்டம் இயற்றினால் நாடு முழுவதும், மக்கள் முழுவதும் வருத்தப்படுவாங்க. அப்போ ஒருவர் செய்கிற தவறு அல்லது நல்லது அத்தனை பேருக்கும் பாதிப்பு கொண்டு வருகிறது என்பது யதார்த்தம், உலக நீதி. சரிங்களா? இப்ப அதே போல ஒரு குடும்பத்துல ஒரு கணவர் இருக்காரு, ஒரு 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 முடிவு எடுக்கிறாரு, அந்த முடிவு குடும்பத்துக்கு நன்மையும் கொண்டு வரும், தீமையும் கொண்டு வரும், ஒருவர் எடுக்கக்கூடிய முடிவு. சரிங்களா? அப்ப அதே போலதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த காரியம் நம்ம பார்க்கும்போது இந்த இந்த 2வது கேள்விக்கு, ஒருவர் செய்த தவறுக்கு உலகம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது, அது சரிதான் அப்படிங்கிறது. அடுத்த ஒரு கேள்வி, ஏன் மரத்தை வைத்தார்? ஏன் மரத்தை போய் எங்க தெரியும்ல? இப்ப ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிடுவாங்கிறது தேவனுக்கு தெரியும், அப்புறம் ஏன் போய் மரத்தை வைக்கணும்? மரத்தை வைக்காம இருக்கலாம், அதை வச்சாரு சொல்லாமையாவது இருந்திருக்காங்கல்ல. அதை மட்டும் சாப்பிடாதனோட அதுதான் சுத்தி சுத்தி வந்தாங்க. சொல்லாமையாவது இருந்திருக்கணும், மரத்தை வைக்காமையாவது இருந்திருக்கணும் ஏதேன் தோட்டத்துல அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி கேட்பாங்க, அப்ப அந்த மரத்தை வைத்ததுனாலதானே இந்த தீமை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லும் போதுதான், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரத்தை தேவன் வைத்தது உண்மைதான், அதனால்தான் அதை புசித்ததுனால்தான் தீமையின் அனுபவம் வந்தது என்பது உண்மைதான். ஆனால் வைத்தார் என்பதற்காகவே நாம் புசிக்கிறோம் என்பது அர்த்தம் கிடையாது. நம்ம வீட்டுல தீப்பெட்டி இருக்குது, கெரசின் இருக்குது, கேஸ் இருக்குது, கத்தி இருக்குது, இருக்குதுன்னா எடுத்து வச்சு வீட்டை கொளுத்திட முடியுமா? ஏன் சொன்ன மாதிரி உடலை பாதிக்கக்கூடிய பொருட்கள் நம்ம உலகத்துல இருக்குது. எத்தனையோ பொருட்கள் உலகத்துல விற்கிறாங்க, ட்ரக்ஸ்ல இருந்து எத்தனையோ விற்கிறாங்க, விற்கிது கடையில விற்கிறாங்க, சீப்பா இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கி குடிக்க முடியுமா? வாங்கி பார்த்து ஏதாவது போட முடியுமா? வீட்டிலே கூட நம்ம வந்து இந்த உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய பொருட்கள் வச்சிருக்கிறோம். தீப்பெட்டி எடுத்துக்கங்க, கெரசின் எடுத்துக்கங்க, கேஸ் சிலிண்டர் எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா? வீட்டுல வச்சிருக்கோமே. மனநலத்தை பாதிக்கக்கூடிய பொருட்கள் வைத்திருக்கிறோம், கையிலே வச்சிருக்கிறோம். செல்போன்ல இருந்து, இன்டர்நெட்ல இருந்து, கம்ப்யூட்டர்ல இருந்து, டிவில இருந்து எல்லாம் உடல்நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கக்கூடிய பொருட்கள் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற முறை, தீப்பெட்டியோ கேஸையோ கெரசினையோ எப்படி பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்தக்கூடாது என்கிற அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? அதே போலதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரத்தையும் தேவன் வச்சது தப்பு இல்ல, வைத்துட்டு அவர் சொல்றாரு இதை இப்படி செய்ய, அதை அப்படி செஞ்சிடாதே அப்படின்னு சொல்றாரு. கரெக்டுங்களா? ஒரு குழந்தை விளையாண்டுகிட்டு இருக்குது, ஒரு மெழுகுதிரி எரிந்து கொண்டு இருக்குது, அதை தொட்டாத சுடும், சொல்லாம இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தெரியாது, சொல்லியாச்சு. கரண்ட் இல்லை, மெழுகுதிரி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன் மெழுகுதிரி இப்படி வச்ச? ஏன் வைத்தது தவறல்ல, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வைக்கப்பட்டதுதான். ஆனால் சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை, ஆனால் சொல்லப்பட்டதுதான். அதை மீறி நான் போய் அதனுடைய பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்ற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்கள். சரிங்களா? தேவன் மனிதனை ஒரு ரோபோவாக படைக்கணும்னா தாராளமா படைச்சிருக்கலாம். ஒரு ரோபோ மாதிரி, ஒரு இயந்திரம் மாதிரி படைக்கணும் அப்படின்னா சுவிட்ச் போட்டா இதை செய், இதை செய்யாத அப்படின்னா அழகா தேவன் படைச்சிருக்கலாம். ஆனால் தேவன்
மனிதனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவருடைய சுபாவங்களை நமக்குள்ள வைத்து சிருஷ்டித்தார் இல்லையா? ஃப்ரீ வில், சுயாதீனம் என்கிற ஒரு காரியத்தை நமக்குள்ள வைக்கிறார். சுயாதீனம்னா என்னது? நன்மை எது தீமை எதுங்கிறத நீ உனக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க, வச்சிருவாங்க, நீதான் முடிவெடுக்கணும். சரிங்களா? நீதான் முடிவெடுக்கணும். இது இது அது அப்படின்னு இருக்கும், நீதான் முடிவெடுக்கணும். ஸ்டடி அப்படின்னு ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கும், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போறது அப்படின்னு இருக்கும், நீதான் முடிவெடுக்கணும். எங்க போகணுங்கிறத நீதான் முடிவெடுக்கணும். சுயாதீனம் என்கிற ஒரு காரியத்தை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். சரிங்களா? பைபிள்ல வேதத்துல சில இடங்கள்ல சுயாதீனம் என்கிற வார்த்தை இருக்கு. சுயாதீனம்னா செல்ஃப் வில், ஃப்ரீ வில், சுதந்திரம், முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரத்தை தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்காரு, ஆதாமுக்கும் கொடுத்தாரு. மரத்தை வைக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய ஈஸியான ஒரு விஷயம். ஆதாம்கிட்ட இந்த மரத்தை குறித்து சொல்லாம இருக்கிறது தேவனுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா தேவன் ரோபோவை படைக்கல, மனிதனை படைத்து, எப்ப இது தீமை தரக்கூடிய விஷயமா, நீ தொடாத, ஏற்ற காலம் வரும்போது நான் கொடுக்கக்கூடிய காலம் வரும்போது கொடுப்பேன், நீ அது வரைக்கும் தொடாத, சாப்பிடாதன்னு சொல்லிட்டு அவர் போனார். இப்ப முடிவெடுக்க வேண்டியது நான் தான். கரெக்டுங்களா? தவறான முடிவு எடுத்ததனால் நான் தீமையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். சரிங்களா? இதுதான் சுய அறிவு, பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம். நன்மை தீமை அறிந்து தீமையை விளக்குவதுதான் அப்படிங்கிறது பார். 3 கேள்வி பார்த்தோமா? 1, யாரு பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம். 2வது, ஒருவருடைய தவறுக்கு மொத்த உலகமும் தண்டிக்கப்படுகிறதே என்ன காரணம் பார்த்தோம். 3வது, ஏன் மரத்தை வைக்கணும் அப்படிங்கிறது. 4வது ஒரு கேள்வி, சரி அவர் தவறு செஞ்சாரு, அவருக்கு ஆதாம் ஏவாளுக்கு பிரச்சனை வந்தது ரைட்டு. இந்த அறியாத பச்சில குழந்தைகள் கும்பகோணத்துல எரிந்து போனாங்களே, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? மௌலிவாக்கத்துல 61 தொழிலாளர்கள் இறந்து போனாங்களே, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? சுனாமில 2 லட்சம் பேர் இறந்து போனாங்களே, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? சிறு குழந்தைகள் கை கால் ஊனமாக, கண் இல்லாம, உடல் குறைபாடு, அங்க குறைபாடத்தோடு பிறக்கிறாங்களே, அவங்க என்ன தவறு செஞ்சாங்க? ஏன் அவங்க இவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்பதான் அவர் சொன்னாரு, ஏற்கனவே அவர் சொன்னாரு, வாருங்கள் வழக்காடுவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். இப்ப இந்த கேள்வி, இப்ப இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? இப்ப இந்த கேள்விக்கு கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கிறோம். ஏன் மொத்த உலகமும் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது? சரியா? அவங்க ஆதாம் ஏவாள் செய்த தவறுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? இதை நானும் சேர்த்துக்கிறேன். நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு ஏன் தண்டனை? நம்ம சொல்றோம் இல்லையா, நான் எந்த தப்பு பண்ணல, நானா ஏதேன் தோட்டத்துல இருந்தேன்னா கனிய சாப்பிட்டுக்க மாட்டாங்க, தொட்டே பார்த்துக்க மாட்டேங்க, அந்த பக்கமே போக மாட்டேங்க, நான் ரொம்ப கீழ்ப்படுதலான பிள்ளைங்க, பக்திமானுங்க, நான் அந்த பக்கமே போயிருக்க மாட்டேன். புத்திக்கிட்டு போய் 2 பேரும் சாப்பிட்டு நம்மள போய் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே, ஆனா இருந்திருந்தேன்னா பயங்கரமா இருந்திருக்குங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப ஏன் எனக்கு ஏன் இந்த துன்பம் வருகிறது? நான் எறும்புக்கு கூட கெடுதல் பண்ணதே இல்லைங்க, அப்ப எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு கேட்கும்போதுதான் இப்ப வாங்க வழக்காடுவோம் அப்படின்னு சொல்லி, இப்ப எங்க இருந்து இந்த கேள்விக்கான பதில தேவன் கொடுக்க விரும்புறாருன்னா, யோபு புத்தகத்திலிருந்து கொடுக்க விரும்புறாரு. லெசன் ஃப்ரம் யோபு புத்தகத்திலிருந்து நமக்கு இந்த கேள்விக்கான பதில். என்ன கேள்வி கேட்டோம் கடைசியா? ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சாங்க, தண்டனை பெற்றுக் கொண்டாங்க. நான் எந்த தப்பு பண்ணல, எறும்புக்கு கூட கெடுதல் செய்யாதவன் நான். எனக்கு ஏன் மரணம் வருகிறது? எனக்கு ஏன் துன்பம் வருகிறது? எனக்கு ஏன் வலி, வேதனைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் வருகிறது? நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லோரும் கேட்பது வழக்கம். இப்ப இந்த கேள்விக்கு பாருங்கள் வழக்காடுவோம் அப்படின்னு இப்ப தேவன் எடுத்து வைக்கிறார் வசனங்கள். யோபு குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவன் பக்திமானாக, தன்னுடைய காலத்தில் இருந்தவர்கள் ரொம்ப உத்தவனாக, கர்த்தருக்கு பயந்தவனாக, சன்மார்க்கராக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு 1ஆவது அதிகாரத்துல இருக்கு. ஸோ அவர் செல்வ செழிப்பு மிகுந்தவராக இருந்தார். உங்களுக்கு தெரியும், அதனால நேரம் இல்லை, நான் அதனால சுருக்கமா போயிடுறேன். ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொன்றையும் இழக்க ஆரம்பிக்கிறார். ஒட்டகங்கள் 7000 ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரர்கள், அவங்க எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சமா எல்லாம் விழுந்து ஒவ்வொரு செய்தியா அவருக்கு சொல்றாங்க, ஒட்டகங்கள் இறந்து போச்சு, கழுதைகள் இறந்து போச்சு, எல்லாம் இறந்து போச்சு. அவ்வளவு இழப்பு. அவர் அதுவரைக்கும் நீதிமானாக இருந்தவர் யோபு, அவருக்கு ஏன் இவ்வளவு இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போதே இன்னும் அடுத்த ஒரு பிரச்சனை வருது. என்னது? அவருடைய சரீரத்துல வியாதி வருது. உடல் முழுவதும் புண்கள், உடல் முழுவதும் புண்கள், ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா போயிடுச்சு.
கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பணக்காரர்களுடைய நிலைமை இப்படிதான் இருந்தது, கோடீஸ்வரருடைய நிலைமை எல்லாம் இப்படிதான் இருந்தது இல்லையா? ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில வந்து இந்த உலகம் வந்து போனது அப்படிங்கிறது யோபுட்ட இருந்து நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். இப்ப எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத பாருங்க. 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசி. அப்பொழுது அவன் முதல்ல 21-22 வாசி. 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். பாத்தீங்களா? கர்த்தர் கொடுத்தாருப்பா எனக்கு, கர்த்தர் இப்ப எடுத்துட்டாருப்பா, அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நல்ல மனுஷனாக அவர் வந்து இருந்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அடுத்து 22 பாருங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவே கேள்வி கேட்கல. பாவம் செய்யல, எப்பா எல்லாம் இழந்துட்டீங்க, அவர் கொடுத்தாருப்பா, அவர் எடுத்துட்டாருப்பா, அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு பெரிய விஷயம் இது. அந்த வார்த்தையை சொல்றது எவ்வளவு பெரிய நீதிமானாக இருக்குங்க. அடுத்த 2வது அதிகாரம் 9-10. அவருடைய மனைவி பாருங்க, அவரை பார்த்து சொல்றாங்க, இன்னுமா நீங்க தேவனை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேக்குறாங்க. அதுக்கு 10வது வசனம், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்றனா தீமையையும் பெற வேண்டாமோ? எவ்வளவு நன்மைகளை நீ பெற்றிருந்த என்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் நம்ம பெற்றோம். இப்ப கொஞ்சம் தீமை வந்தோன்னா உடனே முழங்க ஆரம்பிக்கிறியே, நன்மையை பெற்ற நான் தீமையையும் பெற வேண்டாமோ என்றால் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யணும். அந்த நேரத்துல கூட பாருங்க, அவன் வந்து பாவம் செய்யல, உதடுகளினால் பாவம் செய்யல, எதிர்த்து பேசவே இல்லை, தேவனை நோக்கி கேள்வி கேட்கல, முறுமுறுக்கல, எதுவுமே பண்ணல. இப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு அவ்வளவு பெரிய சோதனைகள் வந்துச்சு, எல்லாவற்றையும் விளந்து போனார். இப்ப யோபு இடத்துல உங்க பேரை போட்டு வச்சு எல்லாரும் அவங்க பேரை போட்டுட்டு, யோபு எப்படி நீதிமான், யோபு எப்படி கர்த்தர் ஊழியம் செய்யவராக, ரொம்ப நல்லவராக, நல்ல மனுஷனாக, ரொம்ப பெரிய பக்திமானாக அவர் இருந்தாரு. அந்த இடத்துல யோபுங்கிற பேருக்கு பதில ஒவ்வொருத்தரையும் பேரை போட்டுட்டு, இப்ப நாம் கூட யோபுவை போல இருந்து ஒரு ஈயருக்கு கூட துன்பம் செய்யாத ஒரு நீதிமானாக தான் நான் இருக்கிறேன், எனக்கே எவ்வளவு துன்பம் அப்படின்னு பார்க்கும்போது யோபு ஏன் இவ்வளவு துன்பம் வந்தது அப்படிங்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் எனக்கே எவ்வளவு கஷ்டம் வருதுங்கிற கேள்விக்கான பதில் நமக்கு கிடைச்சு. சரிங்களா? அதனால யோபுக்கான இந்த துன்பங்களுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கணும். யோபு பதில இப்ப யார பேரை போறீங்க, அவங்க உங்க பேரை போட்டுக்கணும். யோபுனுடைய சூழ்நிலையில இப்ப உங்க பேரை வச்சுட்டு நீங்க அதை நீங்க பார்க்கும்போது இப்ப இந்த கேள்விகளுக்கான பதில நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிக்கிறோம். 4 பதில்கள். 1, யோபுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன? 1வது அதிகாரம் 8-12 வரை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, யோபுவை தொடும்படி கர்த்தர் சாத்தானுக்கு உத்தரவு கொடுக்கிறார். 8-12 நீங்க நோட் பண்ணிக்கணும். யோபுவை யோபுவினுடைய எல்லைக்குள்ளாக ஊடுருவும்படி சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. சாத்தானுடைய கரங்களிலே யோபு ஒப்பு கொடுக்கப்பட்டார். முதல் காரணம். இப்ப இந்த துன்பங்கள் அப்படின்னு சொன்னா யோபுடைய துன்பங்கள் மாத்திரம் இல்ல, இப்ப என்னுடைய உங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் காரணங்கள். 1, சாத்தானுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு பதிலையும் நம்ம யோசித்து பார்க்கணும். சரிங்களா? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். எப்படி? உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 4-7 வரை உள்ள வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 8வது அதிகாரம் 4-7 வரை அவர்களுக்கு ராஜா வேணும், எங்களுக்கு தனியா ஒரு ராஜா வேணும். எப்படி மற்ற நாடுகளுக்கெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறார்களோ அதுபோல இஸ்ரேல் எங்களுக்கும் ராஜா வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்கு ராஜாவாக இருந்து நியாயாதிபதியாக இருந்து நானும் உங்களை நடத்துறேன். நான் தலைவராக இருந்து நடத்தும் போது உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? ஏன் இன்னொரு மனுஷன் நீங்க தேடுறீங்க? இல்ல எங்களுக்கு தனியா ராஜா வேணும் சொல்லி பாக்குறாரு, கேட்கல. கடைசியில என்ன ஆயிருது? சாமுவேல் சொல்லிடுறாரு, விட்டு அவங்க விரும்புறாங்க, அவங்க இஷ்டப்படி. ஆனால் அப்புறம் குத்துது கூடையில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது.
இப்ப ராஜாக்கள் வந்தாங்கன்னா நிறைய வரி போடுவாங்க, டாக்ஸ் கட்ட மாதிரி இருக்கும். யுத்தத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவாங்க, உங்க மேல ஏறி மிதிப்பாங்க, முதுகுல ஏறி மிதிப்பாங்க, இவ்வளவு ரொம்ப கஷ்டம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜனங்கள் கேட்கல. எங்களுக்கு அரண்மனை வேணும், ராஜாக்கள் வேணும், அந்த யுத்தம் வேணும், ரதங்கள் வேணும், போர்கள் வேணும், மற்ற நாடுகள்ல இருக்கிறது போல எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை புறந்தள்ளி அவரை வசனம் சொல்லுது, கர்த்தர் என்னை அவர்கள் புறந்தள்ளுகிறார்கள், உன்னை புறந்தள்ளவில்லை என்னை புறந்தள்ளுறாங்க, சந்தோஷமா அனுபவிக்கட்டும் இந்த சூழ்நிலையை, இந்த ராஜாக்கள் என்ற அந்த ஆட்சி முறையை அவங்க அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விட்டுறார். அதுவரை தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சட்டையில் மறைவுக்குள்ளாக வைத்து காத்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தி வந்தார். இவங்க நான் வெளியில போறோம், எங்களுக்கு ராஜாக்கள் வேணும், எங்களுக்கு வேற முறை வேணும், வேற முறை வேணும்னு கேட்கும் போது சிறக திறந்து விட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு நினைச்சோம். சொல்றாரு கேட்கல, சொல்றாரு கேட்கல, இல்ல எங்களுக்கு வேணும்னு பிடிவாதமா கேட்கும் போது போயிட்டு வாங்க, பட்டுதான் திரும்பி வரணும் அப்படின்னா விட்டுரு. அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள். அதுபோலதான் ஏதேன் தோட்டத்தில், அதுபோலதான் யோபுடைய வாழ்க்கையில், அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை. சரிங்களா? ஏதேன் தோட்டம், யோபு, நாம் 3 பேரையும் அப்படியே வச்சு நீங்க கம்பேர் பண்ணணும். சரிங்களா? சோ அப்படித்தான் பார்க்கிறோம். இந்த உலகமும் அப்படித்தான். லூக்கா 4வது அதிகாரம் 5-6 வசனங்கள். லூக்கா 4:5-6. அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் சகல ராஜ்யங்களிலும் ஒரு நிமிஷத்துல காமிச்சு இவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருகிறேன். யார்கிட்ட பேசுறது? பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான். என்ன சொல்றான்? இந்த உலகத்தை பார்த்துக்க, இந்த உலகத்தினுடைய மகிமை எல்லாம் நான் உனக்கு தர போறேன். படைச்சவர்கிட்ட போய் சாத்தான் சொல்றான், நான் உனக்கு தர போறேன், ஏனென்றால் இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லல, பேசாம இருக்கிறார். என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது? சாத்தான் கையில இருக்குது அப்படிங்கிறது. யோவான் 12வது அதிகாரம் 31. யோவான் 12:31. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரை மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தமிழ் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். இப்பொழுதோ இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவார். உலகத்தின் அதிபதி என்று சாத்தான சொல்றாரு. 14:30 யோவான் 14:30 தான் உலகத்தின் அதிபதி, the prince of this world, இந்த உலகத்தின் ராஜா என்று சாத்தான ஆண்டவர் சொல்றாரு. சாத்தானும் இயேசு கிறிஸ்து சோதிக்கும் போது இந்த உலகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என் காலில் விழுந்தேனா வணங்கினேன்னா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சாத்தான் சொல்றான். இந்த உலகம் உலகத்தினுடைய ராஜாவாக இருக்கிறது யாருன்னா சாத்தான். இந்த உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான் தான் இந்த உலகத்தின் அதிபதி என்கிறத இந்த 3 விஷயங்களின் மூலமாக நாம் அதை அறிந்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரியா? எப்ப இந்த உலகத்தின் அதிபதியாக அவன் மாறினா? ஏதேன் தோட்டத்துல எப்ப பாவம் உள்ள வந்துச்சோ, எப்பொழுது தேவனை புறந்தள்ளி விட்டு சாத்தானுடைய கரங்களுக்குள்ளாக அவன் சொன்னதை கேட்க ஆரம்பிச்சாங்களோ, கர்த்தர் சொன்னதை கேட்காம கீழ்ப்படியாம சாத்தான் சொன்னதை கீழ்ப்படிச்சாங்களோ, அப்பவே நான் என்ன பண்ணேன்? நம்முடைய மனுக்குலம் அவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டது. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை புறந்தள்ளி விட்டு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி சவுலை ஏற்படுத்தினார்களோ, அதே போல ஏதேன் தோட்டத்துல தேவனை புறந்தள்ளி விட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் எனக்கு வேறொருவருடைய வார்த்தைகள் வேண்டும் என்று சொல்லி சர்வத்துக்கும் சாத்தானுக்கும் கீழ்ப்படிந்தபடினாலே நான் இவரை புறந்தள்ளி விட்டு சாத்தானை என்னுடைய தலைவராக நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால் சாத்தானை என்னுடைய தலையில உட்கார்ந்துட்டு அவன் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது இன்று வரை இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறவர் யாருன்னா சாத்தான். சரிங்களா? இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறவரு சாத்தான் தான். அதனால்தான் இந்த உலகத்தில் தீமை தலைவலித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தேவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறார், கண்ட்ரோலர் இருந்தார் அப்படின்னு சொன்னா தீமையின் அனுபவம் இந்த உலகத்துக்கு இருக்காது. இந்த உலகம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனாலே சாத்தான்
உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது? தீமை. எல்லா அநியாயம் அக்கிரமம் எல்லாம் இருக்குது, இன்னும் பெருகதான் செய்யும். உலகத்தினுடைய முடிவு காலகட்டத்தில் இன்னும் அதிகமாகுங்கிறத ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னார். அப்ப இன்னும் பெருகும், இன்னும் பெருகும். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில் வந்து கடைசியில 2 யுத்தங்கள் இருக்குது. அர்மகெதோன் யுத்தம், கோகுமாகு யுத்தம். அந்த யுத்தத்துல சாத்தான முறியடித்து 1000 வருட அரசாட்சியை முடித்து கட்டி போட்டு அதுக்கப்புறம் அவனை அடித்து அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தை முழுவதுமாக புதிய வானம் புதிய பூமியாக 3வது உலகத்துல மாத்தி அதுக்கப்புறம் தான் அவர் ராஜாவாக வருவார், ஆட்சி செய்ய போகிறார். ராஜாவாக வந்து ஆட்சி செய்ய போகிறார். இப்பொழுது உலகத்தின் ராஜாவாக இருக்கிறவன் சாத்தான், உலகத்தின் அதிபதி என்று சாத்தானே இயேசு கிறிஸ்து நமக்கு அடையாளம் காட்டுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி என்றால் இந்த உலகத்துக்கு சாத்தான் தலைவனாக இருந்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமான்கள் நல்லவங்க அல்ல, நல்லா இருப்பாங்களா, கெடுதல் வருவாங்க. ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கம்பெனியோட மேனேஜர் வந்து மோசமான மேனேஜர், லஞ்சம் வாங்கிட்டே இருப்பார் அப்படின்னா அந்த கம்பெனில ஒரு நல்ல ஊழியக்காரன் அங்க இருக்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியுமா? அவருக்கு ஜாலரா போடுற கூட்டம் தான் அவர் ரொம்ப அதிகமா இருக்கும். அவர் இதா இருக்கும். நேர்மையா நான் காசே வாங்க மாட்டேன்னா இவரை எப்பதான் தூக்குறது இந்த இடத்துல அப்படின்னு பார்ப்பாங்க. நேர்மையாளனுக்கு அங்க மதிப்பு இருக்காது, நீதிமானுக்கு அங்க மதிப்பு இருக்காது. அங்கே துன்பம் வரும், உபத்திரம் வரும். எப்படியாவது அவனுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி விட இந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போடணும், இல்லைன்னா வேலையை விட்டு அனுப்பணும் என்றுதான் அந்த மேனேஜர் நினைத்து கொண்டிருப்பார். அவரோடு கூட இருக்கக்கூடிய கூட்டமும் நினைத்து கொண்டிருக்கும். அது போலதான் யோபு போல நீங்களும் நானும் நீதிமானாக இருந்தாலும் நமக்கு உபத்திரவங்களும் துன்பங்களும் தீமையின் காரியங்களும் அதிகமாக சாத்தானாலும் அவருடைய துன்மார்க்க கூட்டங்களினாலும் வந்து கொண்டேதான் இருக்கும். இதை நம்ம புரிந்து கொள்ளும். இதுதான் யோபு பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம். என்றால் இந்த உலகம் சாத்தானுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் எடுத்துக்கொண்டான், நாம கொண்டே கொடுத்துட்டோம். சாத்தான் எடுத்துக்கொண்டாங்கிறது கூட, ஏன்னா யாரு பொறுப்புன்னு பார்த்தோம், தேவனா மனுஷனா சாத்தானா அப்படின்னா மனிதன். நான் பொறுப்பு, நான் கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தை வாழ்க்கையை வந்து நான் சாத்தாண்ட அடகு வச்சுட்டேன். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் நீங்க வேண்டாம் எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லிட்டு ராஜா ஒரு மனுஷத்தை கொண்டு போய் அடகு வைத்தார்களோ அதே போலதான் ஏதேன் தோட்டம் நடந்தது. சரிங்களா? சோ அதனால்தான் இந்த உலகம் சாத்தான். இப்ப எது வரைக்கும் துன்பம் இருக்கும்? இந்த அந்த கம்பெனியில அந்த மேனேஜர் கெட்ட மேனேஜர் போகிற வரைக்கும் நல்லவங்களுக்கு துன்பம் உபத்திரம் இருக்குதான். சரி, எப்ப அந்த மேனேஜர் டிஸ்மிஸ் ஆகிறாரோ, எப்ப கையும் களமா மாட்டி போலீஸ்ல அரெஸ்ட் ஆகிறாரோ, அடி வாங்குறாரோ, சாகுறாரோ, அப்பதான் நல்லவர் நிம்மதி பெருமை அப்பாட ஒளிஞ்சுதா அப்படின்னு சொல்லி. அடுத்து இவரை போல ஒரு நீதிமான் ஒரு நல்ல மேனேஜர் கிடைச்சாருன்னா இன்னும் அந்த வாழ்க்கை அவர் அந்த நீதிமானுக்கு அந்த கம்பெனியில வேலை செய்யற நல்லவனுடைய வாழ்க்கை அப்பதான் செழிப்பார். அதுவரை ஒரு கெட்ட மேனேஜருடைய கையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி போல ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை போலதான் இந்த உலகத்தின் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சாத்தானுடைய கரங்கள்ல இருக்கிறது. சரிங்களா? முதல் பாடம். அடுத்து இரண்டாவது காரணம். ஏன் இந்த தீமையின் அனுபவம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப அவருடைய யோபுடைய உண்மை குணம் என்னன்னு நீங்க பார்க்கணும். யோபு நீதிமான் உத்தமன் இல்லையா? ஆனா யோபுட்ட சில கரைகள் அவருக்குள்ள இருந்தது அப்படிங்கறத நம்ம வாசிக்கிறோம். 30வது அதிகாரம் யோபு புத்தகத்துல 15ல இருந்து 22 வரை நீங்க நோட் பண்ணிக்கங்க. 15ல இருந்து 22 வரை வாசிக்கலாம். தன் உதடுகளினால் பாவம் செய்யாதவன் பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க அவர் என்ன பேசுறாரு. 30, 15ல இருந்து 22. பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிற்று. ஆகையால் இப்போது என் ஆத்துமா எண்ணில் முறிந்து போயிற்று. உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. ராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. அது என் அங்கியின் கழுத்து பட்டையை போல என்னை சுற்றி கொண்டது. சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். உம்மை நோக்கி தேவனை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்கிறீர், கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன். என் மேல் பாரம்
பாராமுகமாக இருக்கிறீங்க. என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க. தேவன் நோக்கி குற்றம் சுமத்துறாரு. என்மேல் கொடூரம் உள்ளவராக மாறினீர். எப்படியா? கொடூரம் யோபு சொல்றார், என்மேல் கொடூரம் உள்ளவராக மாறினீர். தேவன் கொடூரம் உள்ளவரா? உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். என்னை விரோதிக்கிறீர். நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்க விட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர் என்று தேவனை நோக்கி யோபு குற்றம் சுமத்த ஆரம்பிக்கிறார். யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, வாயில ஒரு வார்த்தை கூட எதிர்த்து வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அதே யோபு உடைய உள் மனது இப்ப கண்டுபிடிச்சோம்னா தேவனை நோக்கி குறை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, குற்றம் சுமத்த ஆரம்பிக்கிறாரு. என்னென்ன வார்த்தைகள் போடுறாரு? அவரு கொடூரம் உள்ளவர்ங்கிறார். தேவனை நீ கொடூரம் உள்ளவர், என்னை விரோதிக்கிறீர், என்னை பறக்க விடுகிறீர். இப்படி பயங்கரமான வார்த்தைகள்லாம் அவர் போடுறாரு. பாருங்க, ஒண்ணு தேவனுக்கு விரோதமா பேச ஆரம்பிக்கிறாரா? அடுத்து ரெண்டாவது பாருங்க, 33:9-10. 33:9-10. பாருங்க, அவர் சொல்றாரு, நம்ம சொல்றோம் இல்லையா, நான் எந்த தப்பு பண்ணதில்லை, நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. தேவன் என் மேல் குற்றம் கண்டு, நான் ரொம்ப சுத்தம், என் மேல் அக்கிரமம் இல்லை, ஆனா தேவன் என் மேல் குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறார். யாரு? தேவன் யோபுவை சத்துரு நினைக்கிறார், எதிரி நினைக்கிறார், சத்துருவாக எண்ணிக் கொள்ளுகிறார். பாருங்க, நான் குற்றமற்றவன், நான் மீறுதல் இல்லாதவன், என்னில் அக்கிரமம் இல்லை. இயேசு கிறிஸ்துவ கேட்கிறாங்க, நற்போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன வழி அப்படின் போது அவர் சொல்றாரு, என்னையே நல்லவன் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னையே நல்லவன் என்று சொல்றார். பிதா ஒருவர் என்று நல்லவர் உலகத்தில் இல்லைங்கிறார். ஆனா யோபு சொல்றாரு, நான் நல்லவன், நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. அப்ப யோபுடைய உள் மனசு இப்ப வெளியில வர ஆரம்பிக்குதா? அப்ப அவர் ரொம்ப நீதிமான் அப்படிங்கிறது இல்ல, வெளி உலகத்துக்கு வெளிப்பார்வைக்கு நீதிமானாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்துல இன்னும் சில குறைபாடுகள் காணம் கிடக்கிறது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாக வார்த்தைகள் பேசுகிறார், நம்ம பார்த்தோம். நான் பெரியவன், நான் சுத்தமானவன் அப்படிங்கிற அந்த பெருமை மேட்டுமையான காரியங்கள் கூட அவருக்குள்ள இருக்கிறது. இப்ப தேவன் என்ன பண்றாரு? அதை சுத்திகரிக்க விரும்புகிறார். நீ 90% நல்லவன் தான்ப்பா, ஆனா 10% உனக்குள்ள இருந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கு. நான் இப்ப அதை சுத்தம் பண்ண விரும்புறேன். உன்னை 100க்கு 100 நீதிமானா பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அதனால 10% உனக்குள்ள ஒரு அழுக்கு இருக்குது, 20% இருக்குது, 80% நல்லவன் தான், 70% நல்லவன் தான், ஆனா 30% இருக்குது, 5% தவறு உனக்குள்ள இருக்குது. அதை நான் சுத்திகரிக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு இந்த தீமையின் அனுபவங்களை அவருக்குள்ள கொடுத்து அவர் சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். அதனாலதான் அவருக்கு வியாதி வருது, துன்பம் வருது. இந்த தவறுகள், அந்த இழப்புகள் எல்லாம் தேவன் ஏற்படுத்துறாரு. ஏன்னா அந்த 10%, 5% நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த குற்றம் குறைபாடுகளை, அழுக்குகளை சுத்திகரிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீ சுத்திகரிக்கப்பட்டால் அதுக்கப்புறம் நான் சுத்திகரிக்கப்பட்டு பொன்னை போல நான் மாறுவேன். சரிங்களா? அப்ப பொன்னை போல மாறும். ஏன்னா நான் ஐபிராத் நதியோ இதேக்கல் நதியோ கிடையாது. நான் எந்த நதி? பைசோன் நதி. நான் பைசோன் நதினா மணவாட்டி சபை போனா 100க்கு 100% அப்பழுக்கு இல்லாதவராக நான் போய் சேரணும். என்னுடைய ஆண்டவருடைய கரத்தை பிடிக்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அப்பழுக்கு இல்லாதவர் அவர், அவருடைய கரத்தை பிடிக்கிறது நானும் அப்பழுக்கு இல்லாதவனா இருக்கணும். நான் மாசு மறுவற்று இருக்கணும், நான் பரிசுத்தரா இருக்கணும், நான் அன்புள்ளவரா இருக்கணும், நான் நீதி உள்ளவரா இருக்கணும். என் ஆண்டவருக்கு ஏற்ற மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியா நான் இருக்கணும் இல்லையா? அப்படிதான் பார்ப்பாங்க. சோ அப்படிதான் பிதா தன்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்கறாருன்னா எப்படி பார்ப்போம்? ஹைட், வெயிட், படிப்பு, வசதி எல்லாம் பார்க்கறோம் இல்லையா? அது போலதான் தேவன் பார்த்து அவங்களதான் செலக்ட் பண்றாரு. இப்ப அப்படிப்பட்டவர்கள் தான் இங்க செலக்ட் ஆனுங்கிறதுனால இப்ப நான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த 5%, 1%, 10%, 30% இருக்கக்கூடிய அழுக்குகளையும் குற்ற குறைபாடுகளையும் கழுவதற்கு தேவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார். இந்த உபத்திரவங்களின் வழியாக அவர் அதை சுத்திகரிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்கள். சரிங்களா? சோ இது என்னுடைய தவறு, யோபுவிடம் இருந்த தவறு. கும்பகோணத்துல தீ விபத்து பத்தி பேசணும் இல்லைங்களா? இது யார் தப்பு? பிரச்சனையா?
அந்த அந்த ஸ்கூல் நிர்வாகம் கோர்ட்ல விசாரணை நடந்து கடைசியில தீர்ப்பு சொல்லி யார் அரெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த பள்ளி தாளாளர் கரஸ்பாண்டன்ட் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ஸ்கூல் நிர்வாகத்தினுடைய தவறு அது. பிள்ளைகளுடைய தவறோ பெற்றோர்களுடைய தவறோ அல்ல, அல்லது அங்க அடுப்பு பத்த வைத்த ஆயாமாருங்க சமையல் செய்த அவங்க தவறு கிடையாது. பள்ளி அமைப்பு சரியில்லை. எப்படி நீ இந்த நிர்வாகத்துக்கு நீ பெர்மிஷன் கொடுத்த? கட்டணம் வசதி இல்லை, நெருக்கமான அந்த ஒரு தெருவுக்குள்ளாக அந்த கட்டணம் இருக்குது, 3 மாடி கட்டணம். அதுக்கு மேல குடிசை வேற போட்டிருக்காங்க. அந்த குடிசைக்கு கீழே சமையல் நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளைகளுக்கு மதிய உணவு சமைச்சு போறது நல்ல விஷயம். ஆனா ஒரு குடிசையை வச்சுட்டு நீ எப்படி அதான் டக்குன்னு பத்திக்கிடுச்சு. அது அவ்வளவு குழந்தைகள் அங்க இறந்து போனாங்க. இப்ப கடவுளே கண்ணு இல்லையா அப்படின்னு சொன்னா நம்ம அந்த 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 கோர விபத்து நடக்கும்போது நம்ம கூட அதை பார்த்து கலங்கி போயிருப்போம். கறிக்கட்டையா பிள்ளைகள் எல்லாம் அழகழகாக போன யூனிஃபார்ம்ல போன பிள்ளைகள் கண்ணக்கரையில் இருக்கும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்க்கும்போது அங்க கருத்து சொல்றாரு, வழக்காடுவோமா, இப்போ வருத்தம்லாம் ஓஞ்சிச்சுல, இப்போ கொஞ்சம் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது நானா தவறு? நீதான் தவறு, மனிதர்கள் மேல் தவறு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போய் சேர்க்கும் போது அந்த கட்டணம் போதுமா? மேல குடிசை வச்சிருக்காங்க, அங்க அடுப்பு எரியுது, கொண்டு போய் விட்டுட்டு 3வது மணில எத்தனையோ பேரண்ட்ஸ் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பீங்க. அப்ப நீங்க கேள்வி கேட்க வேணாமா? அல்லது உன் பிள்ளைய நீ டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூல்ல போய் சேர்த்துக்க வேணாமா? அந்த ஸ்கூல்ல கிரவுண்டு கிடையாது, ஒழுங்கா வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. நீங்க கொண்டு போய் ஃபீஸ் கம்மியா இருக்குங்கிறதுக்காக டியூஷன் சென்டர் மாதிரி போய் சேர்த்து வச்சிருக்கீங்க. யாருடைய தவறு? இந்த ஒரு ஆபத்து நடந்ததுன்னு உடனே கடவுளே கண்டலையான்னு என்னை கூப்பிடுறீங்க. சரிங்களா? அதே போலதான் சுனாமி இயற்கை சீற்றம்ங்கிறது அது இயற்கையாகவே நடக்கக்கூடிய விஷயம். உலகம் முழுவதும் இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இந்த சுனாமியின் ஒரு இழப்பை தவிர்த்திருக்க முடியும். அமெரிக்காவில் இந்த சுனாமி வருவதற்கு 1 வாரத்துக்கு முன்பாக பசிபிக் பெருங்கடல்ல சுனாமி வார்னிங் சென்டர் அமெரிக்கா வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்குது சுனாமி வார்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டர் பசிபிக் பெருங்கடல்ல வைத்திருக்கிறாங்க. சுனாமி தாக்க போகிறது என்கிறதை 1 வாரத்துக்கு முன்பாக இந்தோனேஷியா அரசாங்கத்திற்கு, இந்திய அரசாங்கத்திற்கு எல்லாம் தெரிவிக்கப்பட்டு விட்டது. அவங்க கிளியரா சொல்றாங்க, நாங்க சொல்றோம் 1 வாரத்துக்கு முன்னாடி பிளேட் சரியில்லை, பாறை அடுக்குகள், பூமிக்கு கீழே உள்ள பாறை அடுக்குகள் சரியில்லை, அது சரிவாயிரும். அது சரிவாகும் போது கடல் கீழே நடக்கக்கூடிய அந்த பூமி எதிர்ச்சி தான் சுனாமியா போகும். மலைக்கு கீழே நடக்கக்கூடிய பூமி எதிர்ச்சி நிலச்சரிவு. பூமியில நடக்கக்கூடிய இது உராய்வுகள், அந்த பாறைகள் இது பூமி எதிர்ச்சியா மாறும். அப்ப கடலுக்கு கீழே சூழ்நிலைகள் சரியில்லைங்கிறத நான் ஏற்கனவே வார்னிங் கொடுத்துட்டேன். ஆனால் உங்க அரசாங்கம் கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. சரிங்களா? அரசாங்கம் கண்டுது. அரசாங்கம் என்ன சொல்ல, நாங்க எங்களுக்கு இவ்வளவு பெரிய அலை வரும்னு தெரியுமா? சுனாமினா யாருக்கும் அப்ப தெரியாது, இந்த ஜெனரேஷன் தெரியாது. அப்ப எங்களுக்கு தெரியாது, அரசாங்கம் தெரியாது. நம்ம சும்மா ஏதோ அலை வரும் மழை வரும் அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தோம். போன வருஷம்னா ஒரு திடீர் மழை புயல்லாம் இவ்வளவு இத்தனை சென்டிமீட்டர் பொத்துக்கிட்டு ஊத்துது, என்ன தெரியாது. அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் முன்பே அறிவிக்கப்பட்டு விட்டது. தன்னுடைய ஒரு அரசாங்கம் தன்னுடைய மக்களை பாதிப்புக்குள்ளாகாமல் காப்பாற்ற வேண்டியது கடமை. அந்த கடமையிலிருந்து அரசு இயந்திரம் அலுவலர்கள் தவறிவிட்டார்கள். அதனுடைய பலன் எல்லா நாடுகளுக்கும் 2.5 லட்சம் பேர். இதுக்கு கடவுள் கண்ணு இல்லையா என்பது நம்ம சொல்ல முடியாது. அதுபோலதான் சென்னை 2 மௌலிவாக்கம் கட்டட விபத்து 61 தொழில இறந்து போனாங்க. யார் காரணம்? தேவன் காரணமா? கர்த்தர் காரணமா? இல்ல, கோர்ட்ல கடைசியில கேஸ் விசாரிச்சு பண்ணும்போது இந்த இடத்துல யார் கட்டடம் கட்ட சொன்னது இல்லையா? சேறு சகதி நிரம்பி அந்த இடத்துல போய் நீ கட்டடம் கட்டா அப்படியே உட்கார்ந்துரும். இது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? இறந்து போயிட்டாங்க. அவ்வளவு பேர் இறந்து போனாங்க. முன்பணம் கட்டினவர்கள் எல்லாம் போச்சு. அப்ப இதற்கெல்லாம் இது போல ஒவ்வொரு காரியங்களையும், நம்முடைய வாழ்க்கை நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய தவறு என்கிற ஒரு பெரிய பங்கு அந்த பிரச்சனையில இருக்குதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் கர்த்தர் காரணம். கர்த்தருக்கு தீமை செய்ய அவருக்கு அனுபவம் இல்லை, அவர் செய்ய மாட்டார், அவர் அதை விரும்புவதில்லை. எல்லாவற்றுக்கும் முதலாவது காரணம் சாத்தானுடைய கரத்தில் நான் போய் விழுந்துருவேன். தேவனை தள்ளிவிட்டு நான் சாத்தானுடைய கருத்துல விழும்போது, சாத்தானுடைய காரியங்கள் விழும்போது, சாத்தான் எனக்கு கொண்டு வருகிற அந்த அனுபவங்கள் எனக்கு முள்ளாக இருக்கும், உபத்திரமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். நம்ம நிதானிச்சு பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது, ஒரு துன்பமான விஷயம் நடக்குதுன்னா சாத்தானுடைய கருத்துக்குள்ளாக போயிருக்கலாம்,
தேவனை தள்ளி விட்டு நான் சாத்தானுடைய காரியங்களுக்குள்ள போயிருக்கலாம். இரண்டாவது, நானே காரணமாகவும் இருந்திருக்கக்கூடும். பெரும் பங்கு நான் காரணமாக இருந்திருக்கக்கூடும். மூன்றாவது காரணம் யோபு 38:1-3. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்ப கேள்வி கேட்கிறார் இல்லையா, அப்படி இப்படி நான் மீறுதல் இல்லாத சுத்தன், என் மேல என்ன இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, சத்துருவா எண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்ப கர்த்தர் பதில் சொல்றாரு பாருங்க. அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற நீ யார், இவன் யார், நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப சில கேள்வி கேட்க போறேன் யோபு, நீ அதுக்கு பதில் மட்டும் சொல்லு. நீ பதில் சொல்லிட்டேன்னா நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். நான் மீறுதல் சுத்தன் இல்லையா, என் மேல அக்கிரமம் இல்லை, துன்பம் இல்லை, நீ எனக்கு உலக கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்ட இல்லையா. இப்ப நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் சில கேள்விகள் கேட்கிறேன், நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 4வது கேள்வி, 4வது வசனம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் நான் ஒரு கேள்வி கேட்கிறப்பா, நான் பூமியை படைக்கும் போது நீ எங்க இருந்த அதை சொல்லு அப்படின்னு கேள்வி ஆரம்பிக்கிறார். 38வது அதிகாரம் முழுக்க கேள்விகளா இருக்கும். அவர் கேட்கிற கேள்வி அவர் இருக்கிறார். இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது அப்படின்னு சொல்லு. அடுத்து 4-6 வரைக்கும் பாருங்க. பூமியை நான் படைச்சிட்டு அளவு குறித்தவர் யார்? யார்? சொல்லு. 8வது வசனம். சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போது நான் அதற்கு எல்லையை குறித்து தாழ்பாளை கதவுகளை போட்டு இம்மட்டுமா மிஞ்சி வராதே உன் அறைகளின் பெருமை இங்கே அடக்க கிடவது என்று நான் சொல்லும் போது நீ எங்கே இருந்தாய்? அதான் கேள்விகளை, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சு நீ எங்க இருந்த? 18 நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்தது உண்டோ? மரணவாசல் உனக்கு திறந்தது உண்டோ? 17வது வசனத்துல. 21 நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ? உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ? கேள்வியெல்லாம் இப்படி கேட்டு வர்றாரு. 38-39 அதிகாரம் முழுக்க. இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் வச்சோடனே 40வது அதிகாரத்துல பாருங்க, யோபு பதில் சொல்றாரு. 3-5 வரை 40. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன். முதல்ல என்ன சொன்னாரு? நான் பெரியவன், நான் உத்தமன், நான் சன்மார்க்கன் சொன்னவர். இப்ப சொல்றாரு நான் நீசன். நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். என் கையை எடுத்து நான் வாயை பொத்திக்கிறாண்டவரே. நான் 2 தூரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். அதிக பிரசங்கித்தரமா பேசிட்டேன் ஆண்டவரே, உங்களை போய் கேள்வி கேட்டுட்டேன், நான் இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாரு. அப்பதான் இப்ப தன் நிலை அறிந்தாரா? தன்னுடைய நிலை அறிந்தார். எனக்குள்ள பெருமை இருக்குது, நான் தேவனை நோக்கி கேள்வி கேட்டது தப்பு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் இனிமே பேச மாட்டேன், மன்னிச்சுடுங்க அப்படின்னு கேள்வி பதில் சொன்ன உடனேதான் அதுக்கப்புறம் கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து அவருக்கு உத்தரவாகி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்ப யோபு 3வது காரணம். ஒன்று, சாத்தானுடைய கரங்களுக்குள்ளாக யோபு ஒப்பு கொடுக்கப்பட்டார். 2வது காரணம், அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், அடுக்குகள், தவறுகள், பெருமைகள், இதெல்லாவற்றையும் கழுவ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினபடினால் உபத்திரவங்கள் அனுமதிக்கப்பட்டது, தீமை அவருக்கு கொடுக்கப்பட்டது. 3வதாக அவர் தன்னுடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நமக்குள்ளாக சில பிரச்சனைகள் வருது, சில துன்பங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஏன் இந்த துன்பம் எனக்கு அனுமதிக்கப்பட்டது? நான் என்ன தவறு பண்ணேன்? நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்குதா? ஒன்று தவறு பண்ணினால் வரும், அல்லது தவறும் பண்ணாமல் சத்தானுடைய கரங்களை விழுகாமலும் இருந்தாலும் எனக்குள்ள துன்பம் வரும். அப்ப நான் உட்கார்ந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை நான் கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? எனக்குள்ள ஏதோ ஒரு துன்பம் வருது, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஏதோ ஒரு விஷயம், எனக்குள்ள ஏதோ ஒரு லாஸ், ஒரு இழப்பு, ஏதோ ஒண்ணு வந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையில. ஏதோ ஒரு விஷயம் தேவன் எனக்குள்ளாக டீச் பண்ண விரும்புகிறார், நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார், அவர் உணர்த்திருக்கிறார். அதற்காக இந்த அனுபவத்தை கடவுள் எனக்கு அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம, சரிங்களா? நான் யார் என்பதை யோபு அறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்கிறோம். சரிங்களா? அந்த அறிவு அது ரொம்ப முக்கியம். அடுத்து 42:1-3. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர்,
நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நீங்க சகலத்தையும் அறிந்தவர் அப்படின்னு சொல்லுங்க. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துன்பம் பாடம் வருதுன்னா அதுக்கு 4 காரணங்கள். ஒன்று ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, ஒன்று தன்னில் தானே அறிதல். நாம் நம்மை அறிந்து கொள்வதற்காக துன்பங்கள் உபத்திரவங்கள் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது பார்த்து அறிதல், பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக கேட்டு அறிதல், பை இன்ஃபர்மேஷன், தகவல். நாலாவதாக பட்டு அறிதல், அனுபவி, பட்டறி. சோ இந்த 4 அறிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த 4 அறிதல், தீமையின் அறிவை நாம் 4 வழிகளில பெற்றுக்கொள்ளலாம். So by self, by observation, by information, by experience. அனுபவம். தீ சுடுன்னு சொன்னா சிலர் புரிஞ்சுக்குவாங்க, அல்லது சிலர் என்ன பண்ணுவாங்க, பட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை கத்துவாங்க. அதான் 4வது அனுபவ அறிவு. 3வது அறிவு கேட்டு அறிவு. இப்ப கரண்ட்டுக்குள்ள கை வைக்கிறது வைக்காத, ஷாக் அடிச்சிடும் அப்படின்னு சொன்னா வைக்க மாட்டாங்க. அது கேட்டு அறிவு. சில விஷயங்கள் பார்த்து அறிவோம், சில விஷயங்கள் நம்மை தாமே நாம சில விஷயங்கள் அறிந்து இது பார்க்கிறோம், இப்படிதான் இருக்கு போல இருக்கு, உலகம் இப்படிதான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே அறிவு. இப்ப 4 விதங்கள்ல அறிவு நமக்கு கிடைக்கிறது. உலகத்துல கவர்மெண்ட்டும் சரி அல்லது இயற்கையும் சொல்லுகிறது, மரத்தை வெட்டாதீங்க, வெயில் ஜாஸ்தி ஆயிரும், மழை கிடைக்காதுன்னு. மரத்தை பூரா வெட்டுறோம், அப்புறம் வெயில் சுள்ளுன்னு நடிக்குது, மழையே பெய்ய மாட்டேங்குது. அப்படின்னா மழை எப்படி பெய்யும்? மரத்தை பூரா வெட்டியாச்சு, வெயில் கொடுத்ததுங்க நாளுக்கு நாள். போன வருஷம் இல்லைங்க இந்த மாதிரி, முந்தின வருஷம் இப்படி இல்லைங்க. ஆமா, அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா மரத்தை பூரா வெட்டுறோம், டேபிள் சேரா வந்து சேர்ந்துருச்சு, வீடு பூரா கட்டுறோம். இப்ப என்ன செய்ய முடியும்? இப்ப 10 மரத்தை வெட்டணும்னா ஒரு 2 மரத்தையாவது நட்டு வைக்கணும். நம்ம நட்டு வைக்கிறது இல்ல, வெட்டுறதா நம்ம குறிக்கோளா இருந்து வெட்டுறோம். தீமையின் அனுபவம் இது. வெயில் கொளுத்துது, என்ன காரணம்? தேவன் என்ன வெயில் குடி கொளுத்துது அப்படின்னா மரத்தை பூரா வெட்டிட்டீங்க. விருட்சங்கள் வந்து தேவன் உண்டாக்கினது. ஆக்சிஜன் குறைபாடு வந்துடும், வெயில் கொடுமை இருக்கும். ஒரு மரமா ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம், ஏதோ ஒரு மரம் இருந்ததுன்னா அது எவ்வளவு நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் அனுபவ அறிவு இல்லையா? பட்டு அறிந்தால்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் நமக்கு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறோம். மரத்தை வெட்டாதீங்கப்பா, அது வெட்டினீங்கன்னா ஒரு 2 மரத்தை நட்டு வைங்க, ஒரு 2 கண்ணு வைங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கறது. அப்ப அதனாலதான் நமக்கு இவ்வளவு துன்பங்கள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ யோபுவை வைத்து நம்ம இந்த பாடத்தை நம்ம முடிக்கிறோம். சோ தேவன் இந்த உலகத்தில் தீமையை அனுமதித்ததற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பித்து இன்று வரை நம்முடைய வாழ்க்கையும் சரி, இவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், உபத்திரவங்கள், தீமையின் அனுபவங்கள் எல்லாம் வருவதற்கு ஒன்று தேவன் காரணம் அல்ல, முழுக்க தேவன் காரணம் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் தீமையை அவர் செய்வதில்லை, அவர் செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். நாம் கஷ்டப்படுவது, உபத்திரப்படுவது அவருக்கு பிரியமில்லாத காரியம். சரிங்களா? நாம் சுகித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் விரும்புகிறார். ஆனால் நமக்கு அதையும் மீறி துன்பம் வருவது ஒன்று சாத்தானுடைய கிரியை. ஏன்னா நம்ம வந்து தேவனை விலக்கி வச்சுட்டு சாத்தானை ஏற்றுக்கொண்டோம். இரண்டாவது காரணம் ஒன்று சாத்தானை தேவன் அனுமதித்தால் யோபுவுக்கு துன்பம் வந்துச்சு. இரண்டாவது காரணம் யோபுவுக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள் வந்தது? இரண்டாவது காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செகண்ட் ரீசன் யோபு தான் காரணம், அவர் தான் காரணம். ரைட்டா? இரண்டாவது அவர் தன்னுடைய அந்த 10% 5% சொன்னேன் இல்லையா, எனக்குள்ளாக கூடிய அந்த குறைபாடுகள், குற்றங்கள், அதை நீக்க வேண்டும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிற அப்படின்னாலே நமக்கு துன்பங்களை கொண்டு வருகிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சோ அவர்கள் பாடம் கற்றுக் கொடுங்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அந்த பாடம் 4 விதத்துல நாம் கற்றுக்கொள்கிறோம். அனுபவ கல்வியிலிருந்து, தமிழ் தானியங்களிலிருந்து இதெல்லாம் நம்ம இதை கற்றுக்கொள்கிறோம். சோ எப்ப நமக்கு இந்த உபத்திரவம், இந்த தீமையின் அனுபவங்கள் எல்லாம் முடியும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனி மேனேஜர் சரி, இந்த உலகத்தினுடைய ராஜா சரி, இந்த உலகத்தினுடைய ஆளுகை வந்து சரியில்லை, கவர்மெண்ட் சரி, இந்த உலகத்தினுடைய கவர்மெண்ட் சரி, சரிங்களா? இந்த உலகத்தினுடைய அரசாங்கம் எப்பொழுது மாறுகிறதோ, எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம், தேவ அரசாங்கம் வருகிறதோ,
எப்பொழுது கர்த்தர் ராஜரீகம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதுதான் பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் மட்டுமல்ல தீமை செய்கிறவர்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் கூட நல்ல விஷயங்கள் உலகத்திலே நடக்கும். சரிங்களா? அவருக்கு துன்மார்க்கம் சன்மார்க்கம் எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? அப்ப அவர் வேலையை செஞ்சுருக்காரு. அப்ப துன்மார்க்கர்களுக்கு இப்ப பிரச்சனை இல்லை, ஆனால் சன்மார்க்கர்களுக்கு நீதிமான்களுக்கு உபத்திரவங்கள் ஏன் என்றால் கம்பெனி மேனேஜரு சரி. இப்ப நம்ம கம்பெனி மேனேஜரை மாத்துறதுக்கு தான் நம்ம போராடணும், ஜெபத்துல போராடணும். நம்ம அவனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அவன் சொல்றதை நம்ம கேட்க கூடாது. என் வேலையே போனாலும் பரவாயில்ல, நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன். மேனேஜர் நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன். ராஜா நீ இந்த உலகத்துக்கு அதிபதியா இருக்கலாம், ஆனா எனக்கு பர்சனலா எனக்கு ஒரு அதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு. சரிங்களா? நான் ஒரு காலத்துல உன் கூட தான் இருந்தேன், உன் கூட்டணியில் தான் இருந்தேன், நீ சொல்றதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இப்ப வெளியில வந்துட்டேன், இது தவறுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வெளியில வந்துட்டேன். நான் இனிமேல் நீ சொல்றதை கேட்க மாட்டேன். எனக்குள்ளாக ஒரு தேவன் உண்டு, எனக்குள்ளாக கர்த்தர் ஒருவர் உண்டு, அவர் சொல்றதான் நான் கேட்பேன் என்று அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வரும்பொழுது இந்த உபத்திரவங்கள் எல்லாம், துன்பங்கள், தொல்லைகள், தீமைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு காலத்துல ஒன்றும் இல்லாமல் முடிந்து விடும் அன்பானவர்களே. சரிங்களா? சோ இதெல்லாம் தெரிந்த பின்னால் யோபுவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இல்லையா? 42வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். அதே போலதான் இந்த உலகத்தினுடைய முன்னிலைமை இப்படி இருக்கிறதுன்னு சொன்னார், பின்னிலைமை இன்னும் ஆசீர்வாதமாக மாறும் அப்படிங்கிறது. எப்படின்னா அந்த ராஜரீகம் மாற வேண்டும், கவர்மெண்ட் மாறும். கவர்மெண்ட் மாறுவதற்கான வேலையை தான் நாங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இந்த ஊழியம் சத்தியங்கள் அறிவிக்கிறதெல்லாம் அது அரசாங்கத்தை மாற்றுவதற்கு ஒரு டீம் ரெடி பண்ணணும். அரசாங்கத்தை மாற்றுவதற்கு ஒரு போராளிகள் கூட்டம் ரெடி பண்ணணும், ஒரு புரட்சியாளர்கள் ரெடி பண்ணணும். அந்த புரட்சியாளர்களுடைய வேலையை தான் இப்ப நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த டீம்ல இணைந்து கொண்டிருக்கும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்யும் போது இந்த உலகத்தினுடைய அதிபதியுடைய காரியங்கள், ராஜ்யங்கள் முடிவடையும், தீமையின் அனுபவங்கள் முடிவடையும். அப்பொழுது இந்த உலகம் முழுவதும் ஏதேனாய் மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாய்ப்பையும் தேவன் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அதை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாகி அதற்குள்ளாக சரியானபடி தகுதியாக நாம் வாழும்படியான கிருபையை தேவனிடத்தில் பெற்றுக் கொள்வோம். தேவனை ஆசீர்வதித்து ஆமென். பெரிய முன்னதாக கேள்விப்பட்டிருக்கோம். அவர் ஒழுங்கா எப்படி ஆரம்பித்தது ஒரு வேற யாராக வந்துட்டு ஒரு அனுமதி கொடுத்தது யாரும் சொல்லி எக்காலத்து பாடுகள் ஆடப்பட போகிற மகிமை கோப்பாடத்தில் அந்த மகிமை வரணும்னா என்ன பண்ணணும்? கற்றுக்கணும். இதெல்லாம் ஆரம்பம் ஏபிசி தான், இன்னும் ஏபிசெட்டு முடிக்கணும். நான் தொடர்ந்து வாருங்கள். இப்போ எவ்வளோ பேர் மிஸ் பண்ணிட்டாங்க சப்ஜெக்ட். அந்த கருத்து சத்தமாக அந்த ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் நான் வந்துடணும். அடுத்த வாரம் தயவுசெய்து முக்கியமான சப்ஜெக்டு தவறாமல் கலந்து கொண்டு அந்த நாட்களுக்கு மத்தியில் சாமி சொல்லியிருக்காங்க. நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளை கொடுத்து நாளில்